ஹாய்டா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜிமினாக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிறேன். நிறையா பேசணும். ஒரு 2 மினிட்ஸ் எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை பற்றி சொல்லிடுறேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக். ஹேட் மீ மாமா தூக்கும் போது கூட வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஸ்ட்ரைக்லாம் வரல. ஆனால் இந்த ஸ்ட்ரைக்குக்கு நான் பட்ட போராட்டம் எனக்கு தாண்டா தெரியும். நானும் எவ்வளவோ போட்டு பார்க்குறேன், அப்பெல்லாம் போட்டு பார்க்குறேன், ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. இத்தனைக்கும் நான் ரீசன் சொல்கிறேன், அவ்வளோ கண்டென்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி. அவன் ஓங்கி அடிக்கிறான், இல்லை நீ அந்த மாதிரி தான் போட்ட அப்படின்னு சொல்லி. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சுடா. இல்லை எனக்கு புரியலை, அந்த 35 மினிட்ஸில் அப்படி ஒன்றுமே இருக்காது, இருந்தாலும் அவன் அப்படி தூக்கிட்டான். சரி எனக்கு காண்டாயிடுச்சு. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஃபைனலாக ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னனால நானும் ரிமூவ் பண்ணிட்டேன். 1 வீக் போஸ்ட் போட முடியல, வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, செம்ம காண்டாயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, 90 டேஸ் அதாவது 3 மந்த் நம்மளை நோட்டை விட்டுட்டே இருப்பான், பிக் பாஸ் வீடு மாதிரி. ஏதாச்சும் நான் திருப்பி கோளாராக போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக 2வது ஸ்ட்ரைக்கு கொடுத்துருவான். ஸோ 2வது ஸ்ட்ரைக் முடிகிறதுக்குள்ளே அகெயின் நான் அவனுக்கு கம்பெனி கொடுத்து போடல அப்படின்னா சேனல் போயிடும். ஸோ ஒரு 3 மாதம் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒன் ஷாட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணேன், ஓகேவா? அதில் அப்படி இப்படி சீன்ஸ் அவ்வளோவா இருக்காது, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குடா அதெல்லாம் அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படின்னா, ஒன் ஷாட் வரும், பட் அதில் இருக்க அந்த அன்கட் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன், ஓகேவா? சேனலில். ஏன் நீங்கள் டெலி ஓப்பன் பண்ணி போடலாம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி நினைப்பீங்க, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா டெலிகிராம் ஓப்பன் பண்ணி அதில் போடுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு கண்டென்ட்டும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ், ஓகேவா? அதை கட் பண்ணி நான் அப்படியே வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறேன் வீடியோ தூக்குறேன்னா என்னன்னு சொல்லி. அப்படி தூக்கலை அப்படின்னா நான் ஒய்டிலே அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்த பசங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங்கே சேனல் கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் ஒயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வர மாட்டேன். ஜிமின் அண்ணாவாக இருக்கட்டும், டயாங் அண்ணாவாக இருக்கட்டும், ஏன் பிடிஎஸ் மற்ற மெம்பர்ஸுக்கு ஒயன் அப்படிங்கிற ஒரு நேம் கொண்டுட்டு வர மாட்டேன். எல்லாேருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன் ஜேகேக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, சரி ஓகே ஜேகேக்காச்சும் ஒயன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் தான் நான் ஒயன் அப்படின்னு ஜேகேக்கு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் டயாங் அண்ணாக்கு ஏன் ஒயன்னு சொல்லாமல் நேம் வச்சு சொல்கிறீங்க, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. எனக்கு புரியலடா. ஆக்சுவலாக இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி, ஓகேவா? அதை பர்சனலாக நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நேமே வைக்கிறேன். இப்போ நான் நேம் வச்சு போடும் போது, அக்கா இசை இந்த கேரக்டர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கேரக்டராக நீங்கள் யோசிச்சுட்டு போயிடுவீங்க. இதே ஒயன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டோரிக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் ஆகி போயிடுவீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஒயன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஜேகேக்கும் சொன்னீங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஜேகேக்கும் நான் ஒயன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் வேணால் ஒயன் அப்படின்னு வரும். இதுக்கடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதுக்கடுத்து ஒயன் வராது. ஸ்ரீ, ஜோ, ஐரா இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்களே, யாரையாச்சும் மிக்ஸ் பண்ணி போட்டுடுறேன். ஸோ என்னோடய சேனலில் எல்லாருக்குமே கேரக்டர் நேம் தாண்டா வரும். ஒயன்னு நான் ஏன் போடலை அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதில் நிறையா சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்குறீங்க. ஸோ ஒயன்னு பர்சனலாக போட்டு ஏதாச்சும் ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி. பார்க்குறீங்களா, அதோட அப்படியே மூவ் ஆகி போயிடணும், பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. இதை சொல்லணுன்னு நினச்சேன். அப்புறம் தேர்ட் ஒன், ஓகே இன்னும் 1 மினிட் மட்டும் பேசிவிட்டு அப்படி உள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் யோசிப்பீங்க, எதுக்குடா இப்போ சம்மந்தம் இல்லாமல் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. தெரிலடா, ஆக்சுவலாக அதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும். நான் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன். ஆமாம், என் பர்பிள்ஸ் இல்லை என் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. நான் ஒன்று சொல்ல வாடா. ஆக்சுவலாக நீங்களாம் நினைப்பீங்க, இந்த அக்காக்கிட்ட பேசினா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் பேசினா நீங்கள் பேசுவீங்களான்னு எனக்கு பயமாக இருக்கும்க்கா, நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா. அப்படிலாம் இல்லைடா. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஓகேவா?
இப்போ நான் சேனலில் வீடியோ போடுறேன் அதுக்காகலாம் வந்து அப்படியே செலிப்ரிட்டியெல்லாம் கிடையாது நான். உங்கள் எல்லார் கூடயும் நான் ஒரு ஃப்ரெண்டாக வந்து பேசுவேன், ஓகேவா? ஆனால் சில பேருக்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. நான் ரேட்டாக வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஒரு ஹார்ட்டு இல்லைன்னா எமோஜி ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு போயிடுவேன். அதாவது என் சைடில் வந்து எப்படி சொல்ல, எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான டே, ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் இருக்காது இல்லையா? ஸோ என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் ஓடிட்டே இருக்கணும் என் வாழ்க்கையில். ஒரு நிமிஷம் நின்னேன் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் நிற்க கூட எனக்கு டைம் இல்லைடா. ஓப்பனாக சொல்லணுன்னா நான் ஒர்க்குக்கு போனால் தான் படிக்க முடியும், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து டைம் இருக்காது. ஆனால் அதையும் புரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர் எனக்கு அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. சீரியஸாக சொல்லப்போனால் கொஞ்சம் இயர்க்கெலாம் முன்னாடி நமக்கு ஒரு குட் நைட் மெசேஜ் வராதா, குட் மார்னிங் மெசேஜ் வராதா, நம்மளை யாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப 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 வந்து ஏங்கியிருக்கேன். ஆனால் இப்போ என் டிஎம்ஸ்குள்ளே போய் பார்த்தா மினிமம் ஒரு 3 டிஎம்ஸ் ஆச்சும் இருக்கும். ஜோமா அந்த வேர்டு இருக்குல்ல, ஜோமா சாப்பிட்டீங்களா, ஜோமா என்ன பண்ணுறீங்க, ஜோமா டே எப்படி போச்சு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பிளெஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. சே பரவாயில்லையே, நம்மளையும் கேர் பண்ணிக்க இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த லவ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலடா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, நிறையா பேசிட்டேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பசங்களில் ஒரு பொண்ணு சொன்ன ஸ்டோரி தான். அது என்னடா எல்லாருக்குமே டயாங் அண்ணாக்கா சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து ஜிமின் அண்ணாக்கு மாற்றிட்டேன். அவங்க வந்து ஸ்டோரி அழகாக சொன்னாங்க. சப்பிக்கல் டைப் வந்து நான் இப்போ தான் நியூவாக ட்ரை பண்ண போகிறேன். அவங்க சொன்ன மாதிரி கொண்டு போவேனான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வேவில் அந்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எந்த ஒரு இன்ட்ரோ வேணாண்டா, ஸ்டோரி போகிற போக்கில் பிக்கப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லே சிந்து 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 என்னம்மா பண்ணுற, மேலே கிளம்பிட்டியா இல்லையா? ஆ ஆ இதோ அத்தை வரேன் த, கிளம்பிட்டேன், சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு பாரு. ஆ இதோ அத்தை வரேன் த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிந்து தான் அப்படியே மிரர் பார்த்து அவளே பார்த்துட்ருக்கா. அதில் ஏன் என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? சொல்லப்போனால் என்னையவே எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஏன்டி இப்படி இருக்க? என் மேலே எனக்கே கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. எனக்கு தெரியல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளை பிடிக்கலனா நமக்கு நம்மளே பிடிக்காது போல. அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். சிந்து வரேன் த. ஆனால் இந்த வீட்டில் நான் இருக்கேன்னா ஒரே ஒரு ரீசன், என் அத்தை மட்டும்தான். அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கேன். என்னம்மா பண்ண இவ்வளோ நேரம்? என்னத்த டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் கிளம்ப. ஐயோ, என் தங்க பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கா. அத்தை என்ன? என்னத்த ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் நான் எப்போ வந்தாலும் அழகாக இருக்கேன்னு சொல்கிறீங்க? பின்ன சொல்ல மாட்டேனா? உனக்கு என்னடி கண்ணு கோர? எவ்வளோ புசு புசுன்னு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அதான் உன்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அத்தை சரி சரி, சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு என்ன? சரிங்க அத்தை. இந்த ஜிம்முனுக்கு அறிவே இல்லை. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சிந்துவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி. டைம் ஆயிடுச்சுமான்னு ஓடுறான். சிந்து என்னத்த கொஞ்சம் அவன் கூட பேச என்ன? 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. அங்கிள் கூட ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டாரா? என்ன சொன்னார் மாமா? இல்லை, ஏன் 2 பேச மாட்டேங்குதுங்கன்னு கேட்டார். இங்கே வந்து நீ ஒரு 1 மந்த் இருக்குமா? 1 மந்த்தாக 2 பேரும் பேசவே இல்லை. சரி, அவன் கூட பேசு. சரிங்கத்த. ஆமாம், அவர் எப்படி என் கூட பேசுவார்? என்ன தான் பிடிக்காதுல்ல, என் கூட பேச மாட்டார் மாமா. ஆனால் இவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, என் ஃபீலிங்ஸ் எதுவுமே. அத்தை போதும் த, நான் கிளம்புறேன். இந்தா டிஃபன் பாக்ஸ். ஏய் சிந்து, இந்தாம்மா, இது அவனோடது. வழங்க போல் மறந்துட்டு போயிட்டான், மறக்காமல் கொடுத்துரு. இதை போய் கொடுத்தா வழக்கம் போல் கீழே தட்டி தான் விட போகிறாரு. அத்தைக்கிட்ட நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்க? கொஞ்ச நாளில்
கொஞ்ச நாளில் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நான் அமைதியாக தான் இருக்கணும். என்ன லைஃப் இது! ச்சே, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பேசாமல் இந்தியாவிலே இருந்திருக்கலாம். இங்கே ஆசையாக வந்தேன், எல்லாமே அப்படியே போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அவள் அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு அப்படியே வெளியே வரா. வந்து அவளோட சைக்கிள் தான் எடுக்கிறா. எடுத்துட்டு அப்படியே காலேஜுக்கும் கிளம்புறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் காலேஜில் பசங்க செம்ம ஜாலியாக சிரித்து பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. டே மச்சான், நேற்று அந்த ஃபிகரை பாவணுமே பார்ட்டியில், என்னம்மா இடுப்பு ஆட்டி ஆட்டி ஆடினா, ஏன்டா டே எப்படா மெயின்டைன் பண்ணுறாளுங்க? நம்மளை மாதிரி பசங்கள்லாம் பார்க்கணுன்னு சொல்லி தாண்டா மெயின்டைன் பண்ணுவாளுங்க. டே டயாங்கா கரெக்டுடா, சும்மா எப்படி வச்சுருந்தான் ஸ்ட்ரக்சரா. அவன் மட்டுமா ஸ்ட்ரக்சராக இருந்தா? ஏண்டா எத்தனை பொண்ணுங்க ஸ்ட்ரக்சராக இருந்தாளுங்க பார்க்கல? டே ஜெகே, அதில் நம்ம கண்ணி எல்லா பக்கமும் அழப்பாயுண்டா. இவனா, நாங்களாம் இங்கே பேசி சிரிச்சிட்ருக்கோம், நீ என்னம்மா இது ஃபோனில் பார்த்துட்ருக்க? என்னடா பார்க்குற அப்படின்ட்டு டைம் பிடுங்குறான். ஸோ பிடுங்கி பார்த்து நக்கலாக சிரிக்கிறான். ஜிம்னு அப்படியே மொபைல் வாங்கிட்டு, என் மயிறு என்ன கேட்டு பிடுங்க மாட்டியா, அப்படியே பிடுங்குற. டோடா ஏஜே ஜெகே பாருங்கடா, ரூட்டு தனியாக போயிட்டுருக்கு. டே குட்டி குஞ்சா, அப்படி என்னத்தடா பார்க்குற ஃபோனில்? வேறு ஒன்றும் இல்லை மச்சான், சோஃபியை பார்க்குறான். டேய் மட்டங்காத ஃபிகருக்கு ஏன்டா ரூட்டு போடுற? ஆமாம், அவளே ஆட்டிகிட்டு போகிறா, உனக்கு என்ன? மூடிட்டு இருக்க வேண்டியதானே குட்டி கொஞ்சம். டேய் மூடுங்கண்ணே, ரொம்ப பேசாதீங்க. ஜிம்முன்னு நினச்சா எல்லாத்தையும் மடங்குவான். என்ன கொஞ்சம் டைம் ஆகுது, பார்த்துக்கலாம். நேற்று வேறு பப்பு போயிருக்காளுங்க பாரு, ஐஜியில் போஸ்ட் போட்டிருக்கா. நீ மயிருங்களா 1000 தடவை சொன்னேன் அங்கே போகலான்னு சொல்லி. போயிருந்தான்னு வச்சுக்கோயேன், ஏதாச்சும் பிக்கப் லைனை போட்டு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணியிருப்பேன் மச்சான். எல்லாம் போச்சு. டே வைக்கங்கிட்ட நீ தாண்டா அவளை ஃபாலோ பண்ணுற. அவனுக்கு ஃபாலோ கூட கொடுக்கல மச்சான், கன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணியிருக்கா. இப்போ என்ன? டேய் எவ்வளோ இறங்கணுமோ இறங்கி போகணும் மச்சான். அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம எகிரிட்டு மேலே போகணும். இதெல்லாம் நல்லா பேசு. ஆனால் என்னமோ அவள் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இல்லை என்ன ஜெகே? அதானே மோகம் மூஞ்சி. டே ஜெகே மூடு என்ன, காலேஜ்லேயே அவள் தான்டா பாரு டாப்பில் இருக்கா. அவளை மட்டும் உஷார் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், சும்மா ஜிம்முன்னு இருக்கும். எதுடா குஞ்சா? ஆமாண்டா குஞ்சுதான். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காருங்க. இப்போ கரெக்டாக ஒரு லக்ஸுரியான காரு, அதுலேருந்து சோஃபியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இறங்கி வராங்க. டேய் வந்துட்டாடா சிலிப்பி இப்படி சொன்னதும் ஸோ பசங்க காலேஜில் இருக்க எல்லாருமே அப்படியே அவளை தான் பார்க்குறாங்க. அவள் செம்ம ஸ்டைலாக அப்படியே வந்துட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஜிமின் அப்படியே சோஃபியவே பார்க்குறான் பைக்கில் சாஞ்சிட்டு. சோஃபி அங்கே பாருடி, ஜிமின் ஒன்றையே பார்க்குறான். ஐநோ. என்னடி ஐநோங்கிற? உனக்கு தெரியும்ல ஜிமினுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி. அதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் என்னடி, உனக்கும் பிடிச்சி தானே இருக்குது. பிடிச்சிருந்தா உடனே சொல்லிடணுமா? இங்கே பாரு, அவனும் காலேஜில் பாப்புலரான பையன், நானும் பாப்புலரான பொண்ணு. ஸோ 2 பேரும் மிங்கிளாகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதில் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குது. நானே போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அவன் கெத்தாக இருப்பான், ஸோ நான் வெத்தாக இருப்பேன். அவனாக வந்து ப்ரப்போஸ் பண்ணட்டும், அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன். பட் ஹீ இஸ் மைன். அவன் எனக்கு மட்டும்தான். ஜிமின் எவ்வளோ அழகு தெரியுமா, ஹேண்ட்ஸம் ஆல்சோ. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எங்கள் டேட்கிட்டலாம் பேசிட்டேன், அவன் எனக்கு தான். மச்சான் என்னை தான் பார்க்குறா, திமுருடா. நான் வந்து ஃபஸ்ட்டு பேசணுன்னு இருந்தாலும் என்ன குஞ்சா போய் ப்ரப்போஸ் பண்ண போறியா? வேகத்தை விட்டு. அதெல்லாம் இல்லைடா, அவளே பண்ண வைப்பேன் பார்க்குறியா? நான் போய் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அது எச்சத்தனமாக இருக்கும். அதெல்லாம் இல்லை, அவளாம் வந்து பண்ணுவான் என்கிட்ட. காலேஜ் பியூட்டியில் கொஞ்சம் திமுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜிமினும் அப்படியே பார்த்துட்டு விட்டுறான். ஸோ சோஃபி யாருன்னா காலேஜ்லேயே ரொம்ப ரிச்சான பொண்ணு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. ஸோ அவங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், அவங்களோட பசங்களாக தான் இருப்பாங்க. ஜிமின் ஆல்சோ அவள் செம்ம ரிச்சு. அது மட்டும் கிடையாது, காலேஜ் பியூட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவளை வச்சு குரூப்பில்
பசங்க ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கிறது, அவளுக்கு நிறையா ப்ரொப்போஸ் வருதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பாப்புலர் ஆக்கிட்டாங்க. அவள் ரொம்ப ஃபேமாக இருப்பா. ஸோ ஜிமினுக்கு அந்த ஃபேம்னாலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம போய் ப்ரொப்போஸ் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஏன்னா ஜிமினும் ரொம்ப பாப்புலரான பையன். ஸோ ஜிமினோட கேங் எல்லாருமே பாப்புலரானவங்க. சரி, ஓகே, இப்போ அப்படியே பேக் டு த ஸ்டோரி போயிடலாம். ஸோ இப்படி பார்த்துட்டு நல்லா சிரிச்சிட்டு இருக்கும் போது இப்போ தான் சிந்து வந்து அப்படியே பார்க்கிங்கில் அவனோட சைக்கிளை பார்க் பண்ணுறா. இதோ மச்சான், உன் அத்தை பொண்ணு அருகாணி வந்துட்டா. யார் அப்படின்ட்டு ஜேகே பைக்லேருந்து பார்க்குறான். சட்டாயங்க திரும்பி பார்க்குறான். ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. என்னம்மா சிந்து, இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடு? அங்கிள் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, அதான். சரி, நீங்கள் பிபி மாத்திரை போட்டிங்களா? எங்கம்மா, நீ வந்து ஞாபகப்படுத்தின உடனே தான் போடணும்னு தோணுது. அங்கிள் என்ன எப்படி இருக்கீங்க? இந்தாங்க ஃபஸ்ட்டு பிபி மாத்திரை போடுங்க. அப்புறம் இந்தாங்க. எப்போ பாரு எனக்கு ஏதாவது கொண்டு வந்துகிட்டே இருக்க, நல்ல பொண்ணு. சாப்பிடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே இப்படி திரும்பும் போது அவள் பார்க்குற ஃபேஸ் ஜிமின் தான். ரொம்ப முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஐயோ, மாமா வெளியே இருக்காரு. 1000 தடவை சொல்லியிருக்காரு, நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் போது என் பக்கத்தில் வராத, கிராஸ் கூட பண்ணாதன்னு சொல்லி. ஆனால் நான் என்ன பண்ணுறது? இவங்கெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் போனால் நான் தான் பனிஷ்மெண்ட் வாங்குகிறேன், லேட் கமர்னு சொல்லி. மச்சான், அத்தை பொண்ணு வந்துடுவாடா, பேசல. ஏய் மூடுங்க அண்ணன், கத்தாதீங்க. அப்படியே கத்தி காலேஜுக்கே போட்டு விட்ருவீங்க போல். அவள் தான் என் அத்தை பொண்ணுன்னு சொல்லி. இல்லை, எனக்கு புரியல. அப்படி தெரியுதுல, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான் அண்ணன், பொத்திட்டு ரியாஜி. இவளுக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சு. பசங்க முன்னாடி அசிங்கப்படுத்துக்குன்னே வருவான். எரிச்சல் காண்டாகுது. இவனுங்க வேறு கலாயிரன்ற பேரில் அப்படி இப்படின்னு பண்ணுவானுங்க. இப்போ அப்படியே சிந்து தான் கிராஸ் ஆக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக போகிறான். ஓய் பம்கின்னு, ஒன்னதான்டி, இங்கே வா. ஒன்றை தான் கூப்பிட்டா, இங்கே வான்ன. பம்கின், காதில் விழுகலை, இங்கே வா. மாமா, அது ஒன்று இல்லை சீனியர். சொல்லுங்கள் சீனியர். சோஃபி, எப்போ பாரு இந்த குண்டச்சி இவங்கிட்டே மாட்டுறான். அப்போ சோஃபி அப்படியே முறைச்சிட்டு, எனக்கு இந்த வாட்டர் மேலனை பார்த்தாலே பிடிக்கல. அவளும் அவள் சைஸும் மூஞ்சும் இரிட்டேட்டாக இருக்கு எனக்கு. அவக்குள்ளே என்னடி பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதாச்சும் இருக்கா என்ன? இல்லடி, இருந்தாலும் தெரியல, அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, பிடிக்கல. அவளும் அவள் சைஸும். காலேஜில் எவ்வளோ பியூட்டி கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க, போய் இவள் வந்து இங்கே சேர்ந்துருக்கா பாரு. காலேஜுக்கே அசிங்கமாக இருக்குது. ஆனால் ஜிமின் நல்லா வச்சு செய்கிறான், அதை பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்குது. டேய் குட்டி குஞ்சா, இப்போ என்ன உனக்கு? மூட் என்ன? சீனியர்ஸ்லாம் உட்காந்துருக்கோம், அப்படியே பார்க்காம போகிறா. ஏய் பம்கின்னு, பார்க்க மாட்டியா? ஏமாம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி? இல்லை சீனியர், அது டைம் ஆகிடுச்சு. டைம் ஆனால் போகணுமா என்ன? ஏன்டி அவ்வளோ சீக்கிரம் வரணும்னா பஸ்ஸில் வரணும். ஏன் வெயிட் லாஸ் பண்ண சைக்கிள் ஓட்டிகிட்டு வரியோ? இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குமா ஓ வீடு, ஓட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே என்ன நீ என்ன இழைச்சிருவியா? டீடி ஊரா பேசாத மச்சான், அந்த பிள்ளை அழுதுற போகுது, விட்றா. ஆன்ட்டிக்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், அவனுக்கு கும்புறு கஞ்சி தான். சொன்னால் சொல்லட்டும், எனக்கு என்ன? டீட்டையா என்னடா பண்ணிகிட்டு இருக்கான் இவன்? குட்டி கொஞ்சம் மூடு என்ன, அவளை அனுப்பிவிடு. அதப்புறா என்ன எல்லாருமே ரேகிங் பண்ணுறீங்க, இவ்வளோ மட்டும் ரேகிங் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் பாவமாக இருக்கா? உங்களுக்கெல்லாம் தெரியாது, இது சரியான வசப்பூச்சி. சென்னடி பார்க்குறேன், மூஞ்சும் சைஸும் உன்னை பார்த்தாலே எரிச்சல் மயிராகுது, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அப்போ சிந்துக்கு அழுக முட்டிட்டு வருது. ஸோ சோஃபி கேங்கெலாம் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. சிந்து அப்படியே அழுதுட்ருக்கா. ஏய் என்ன இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இப்படி ஊழுன்னு ஊழிடுற? உண்மையாக தான் நான் சொன்னேன். காலங்காத்தால் எரிச்ச மயிரோடு அந்த மூஞ்சை பார்க்குறேன். உன்னெல்லாம் யார்டி காலேஜுக்கு அனுப்புகிறா? பேசாமல் வீட்டிலே இருக்க வேண்டியதானே? நான் என்ன தான் பண்ணேன்? எதுக்கு அவர் எப்படி மயிறாரு? ஏதாச்சும் பண்ணேன்னா? ஒன்றுமே பண்ணலை, நான் பாட்டுக்கு இருக்கேன். ஆனாலும்
இவருக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஏன் மாமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கா. இப்போ டேங் தான் அப்படி திரும்பிட்டு, ஒய் சிந்து நீ போ, கிளாஸ் போ. டேய் டேங் என்ன நான் சொல்லணும் அவள் போகணுமா போகக்கூடாதான்னு சொல்லி. ஏய் போகாதடி. அவன் அப்படி தான் நக்கிட்டுருப்பான், நீ போ. அது சீனியர் போன்றல பொடி சொல்லும் போதே ஓடிடு, அப்புறம் எங்களுக்கும் மூடு மாதிரி கலைக்க ஆரம்பிச்சிருவோம். வரேன். இப்போ சிந்து தாங்க வந்து ஓடியே போயிடுறான். சே எரிச்சல் காண்டாகுது. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ வீட்டில் போய் சொல்லிடுச்சின்னு வச்சுக்கோயேன், உங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு எங்களை போட்டு நொட்டுவாங்க. என்னடா பண்ணியா அந்த பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வேற நல்லா பார்த்துருக்கோம் அப்படி இப்படின்னு 4-5 பிட்டை போட்டு வச்சுருக்கோம். டேய் நீ அந்த பிள்ளை கூட நல்லபடியாக இருக்க, அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டு போட்டு வச்சுருக்கோண்டா. நீ மட்டும் இப்படி எல்லாருக்கும் முன்னாடி ரேக் பண்ணுறது தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். 4 ஜட்டி 3 பனியனோட வெளியே அனுப்பி விட்ருவாரு மச்சான், பார்த்துக்கோ. ஏன் அனுப்பினா என்ன? உனக்கெல்லாம் தெரியாதா, அவளாம் சரியான ஆள். எப்படி தொத்திட்டு வந்தா தெரியுமா? எரிச்ச மயிராக இருந்துச்சு. அங்கேயே சொன்னேன், வேணாண்டி வராத என் பின்னாடி, நிறையா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி. கேட்டாளா? அதான் அனுபவிக்கிறா. அனுபவிக்கட்டும், ஷானகெல்லாம் பாவமாக தெரில. உங்களுக்கு பாவமாக இருந்தால் நீங்கள் எப்படினாலும் பாவப்பற்றுவோங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன். இந்த காலேஜில் யாரை வேணால் எனக்கு பிடிக்கும், அவளை தவிர எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதான்டா. ஏன் ஷானா சின்ன வயசுலேருந்து பிடிக்காது? அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுடா. சும்மா சும்மா எங்கள் வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் அவளை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இதில் அவளுக்கு நான் ஜோடியா? எங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பாலாம் பேசுகிறானுங்க. எரிச்சல் மயிர் வருமா வர்றதா? டேய் நான் எப்படி இருக்கேன், அவன் எப்படிடா இருக்கா? கொஞ்சமாச்சு யோசிக்க மாட்டானுங்க. இதுலேயும் வெக்கமே இல்லாமல் என்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் மயிர் வர பண்ணா பாரு. அதில் தான்டா ரொம்ப சுள்ளுன்னு ஏறிச்சு எனக்கு. இவன் திருந்த மாட்டான்டா. டேய் விடுங்கடா. வாட்டர் மேலன் வருதுடி, வழி விடுங்க. வாட்டர் மேலன் பெஞ்சு பத்துமா இல்லை எல்லா பெஞ்சு மாதிரி இதையும் உடச்சிருவியா? சும்மா இருங்கடி, நீ உட்கார. வாட்டர் மேலன் இவங்க என்னதான் என்னை கேலி பண்ணாலும் சரி எனக்கு வலிக்காது. ஆனால் என் மாமா அவர் மட்டும் என்னை திட்டும் போது ரொம்ப வலிக்குது. யார் என்னன்னாலும் சொல்லிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க? நான் ஏன் இல்லை, மார்னிங் இப்போ தான் இருக்குது. மார்னிங் தான் எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக நடக்காது. ஒன்றும் இல்லை சிந்து, எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை மாமாட்ட கொடுக்கணுமே, கொடுக்கலன்னா அத்தை கத்துவாங்க. இதை எப்படி கொடுக்கறது? நான் போய் கொடுக்கவா? நான் தான் போய் கொடுக்கணும். எனக்கு இன்னும் இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. மாமாவுக்கு மெசேஜ் பண்ணலாமா? யாரும் கிளாஸ் போயிருப்பார்ல, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அப்படியே என் மொபைல் தான் எடுக்கிறான். ஸோ மொபைலில் அப்படியே ஜிமினோட சேட்டுக்கு போகிறான். ஸோ ஜிமினோட பிக்கை பார்க்குறான். மாமா எவ்வளோ அழகாக இருக்கார். ஏன் என்னை மட்டும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரில. ரீசன் கேட்டால் எரிஞ்சு விழுகிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? மாமா உங்களை பார்க்கணும் தனியாக. அது ஆன்ட்டி டிஃபன் பாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ஸோ ஜிமின் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ சோஃபியோட ஐஜிக்கு போய் அப்படியே பிக்கெல்லாம் அப்படியே லைக் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த மெசேஜ் பார்த்து தான் எனக்கு காண்டாகுது. அப்படியே அந்த சேட்குள்ளே போய், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒரு மயிரும் தேவையில்ல, மூடிட்டின்மே எனக்கு மெசேஜ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. மாமா நான் என்ன மாமா பண்ணேன்? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அத்தை டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் கேன்டீனில் சாப்பிட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுல்ல, அதான் வந்து வாங்கிட்டு போங்க மாமா. முன்னாடி டார்ச்சர் மைடு பண்ணுற. சரி காலேஜ் பேக் சைடு வா, வந்து கொடுத்தனும் ஓடிடணும். சரி மாமா. இப்போ அவளும் பேக் சைடு போகிறான். ஸோ ஜிமின் அங்கே தான் நிற்கிறான். ஸோ போனது அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். மாமா என்ன ஒரே மயிரில் பசங்க முன்னாடி எத்தனை டைம் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். சொன்னால் உன் மண்டைக்கு எட்டவே எட்டாதா? இல்லை மாமா, இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அதான். முதல் இந்த மாமான்னு கூப்பிட்றது விட்றி. ஏன்
இப்போ என் பசங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அடுத்து காலேஜ் ஃபுல்லாக சொல்லணுமா? டம்மர் அடிக்கணுமா? இவன் தான் என் மாமா மாமான்னு சொல்லி. இல்லை மாமா, நான் அப்படிலாம் யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ ஒரு ஜூனியராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நானும் சீனியராக தான் மாமா பார்க்குறேன். அந்த ஒழுகமயிரோடு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ பொழைச்சிப்ப. இல்லைனா நான் பேசுகிற பேசிலே திருப்பி இங்கேயே ஓடி போயிடுவேன். உன்னை யார் ஃபஸ்ட்டு இங்கே வர சொன்னா? நான் கூப்பிட்டேனாடி? நீ இத்தனை டைம் சொன்னேன். ஏன் உனக்கு அப்ராடில் கூட நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொன்னேன். அங்கெல்லாம் போகாமல் ஒருத்தங்க வந்து என் தாலி அருகிற பற்றியா? அதில் எங்கள் அம்மா டெய்லி வீட்டுக்கு போனதும் சிந்து என்ன பண்ணா, சிந்து நல்லா சாப்பிட்டாளா, என்ன பண்ணா, ஏது பண்ணா, எப்படி போச்சு, நீ பேசுனியா? எனக்கு அப்படியே எரிச்சலாக வரும்டி. எங்கள் அப்பாங்காரன் வேற 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறான். என்ன இன்னும் அதே ஆசையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா என்ன? இல்லை மாமா, அதெல்லாம் இல்லை. பாரு, ஏதாச்சும் வீட்டில் போய் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவ்வளோதான். பம்கின்னு உன்னெல்லாம் நான் பார்ப்பேன்னு இன்னும் நீ நினச்சிட்ருக்க மனசில்? இல்லை மாமா. எதுவும் பேச வைக்காமல் அப்புறம் நான் பேசினா ஊழுன்னு உட்காந்து அழுதுவேன். குட்ரி அப்படின்னு டிஃபன் பாக்ஸை பிடிங்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ இன்னும் அப்படியே அழுதுகிட்டேன். இப்போ கிளாஸ் ரூமுக்கு வரா. வாட்டர் மேலன், என்னடி நீ வெளியே போகிற உள்ளே வர? சார் வந்தால் எங்களை தான் வைவாங்க. இப்போ உட்காடுறி வாட்டர் மேலன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சோன்னு வச்சுக்கோயேன், வாட்டர் மேலன் பிஞ்சு போயிடும். இப்போ எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க ஒரு மாதிரி சிந்துவை பார்த்து. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கா. என்ன நடக்குதுங்க? சூஜன் சார் வந்துட்டாரு. நத்திங் சார். நத்திங். இவ்வளோ நேரம் வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஹெமி சார் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? சிந்துவை என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? சார் அது இல்லை சார், அது இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட 1000 டைமுக்கு மேலே சொல்லிட்டேன். இதுக்கடுத்து சிந்துவை யாராச்சும் புள்ளி பண்ணிங்க அவ்வளோதான். சிந்து சார் இங்கே பாரு, ஷட் டவுன் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். யாராச்சும் பேசினா ஃபேஸ் பண்ணி பேசணும், புரியுதா? புரியுது சார். ஹெமி, கிளாஸை விட்டு வெளியே போ. சார் பட் கிளாஸை விட்டு வெளியே போ. இப்படி சொன்னதும் எமியும் அப்படியே முறைச்சிட்டே வெளியே போகிறான். என்னடி இந்த சூபின் இப்படி பண்ணுறான்? ஒரு வேளை கனெக்ஷன் சி. இவர் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, போய் இப்பெல்லாம் முடிவெடுப்பாரா? ஏதோ ஒரு கன்சர்னில் சொல்லியிருப்பாரு, நீ அதெல்லாம் ஃப்ரீயாக விடு. இப்போ சூபின் அப்படியே சிந்துவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. இப்போ அப்படியே கிளாஸ் நடக்குது. ஸோ இப்போ லன்ச் பிரேக் ஆகுது. ஸோ எல்லாருமே கேன்டீன் போயிட்டாங்க. ஸோ நீ கிளாஸ் முடிய கொஞ்சம் டைமாக இருக்கும். ஸோ எல்லாமே கேன்டீன் போயிட்டாங்க. சிந்து தான் இப்போ அப்படியே டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணதும் நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துருச்சு. ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளேயும் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சு. கெட்டு போச்சா? நல்லா கெட்டு போச்சு. ஆன்ட்டிக்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் கெட்டு போகாத மாதிரி சாப்பாடு வச்சு கொடுங்கன்னு சொல்லி. டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சு கொடுத்தா. இப்போ கேன்டீன் தான் போகணுமா? போயே ஆகணுமா என்ன? எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் டேப்லெட் போடணுமே. டேப்லெட் போடலன்னா வலி பின்னிடும். இல்லை, டேப்லெட் போட்டே ஆகணும். இல்லைன்னா ஆன்ட்டி கேட்பாங்க. பேசாமல் கேன்டீன் போய் சாப்பிட்றலாம். வேறு வழி கிடையாது. அதுன்னு பார்த்தா டேப்லெட் போட முடியாது. எக்ஸாம் வேறு வருது. அப்போ சுருண்டு பார்த்துட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே தயங்கிட்டே கேன்டீன் வரா. கேன்டீனில் பார்த்தா செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்னால ஸோ கேங்காக எல்லோரும் அங்கங்கே நின்று பேசிட்டு சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு செட்டில் நம்ம பாய்ஸ் கேங்கு, இன்னொரு செட்டில் சோஃபி கேங்கு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி கத்தி சிரிச்சிட்டு இன்டேரக்டாக பேசிட்டு அப்படி இருக்காங்க. குட்டி குஞ்சா வா, என்னம்மா சமைக்கிறாங்க ஆண்டி? ஏண்டா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கேன்டீனில் வந்து உட்காந்துட்டோமே, இன்னைக்கு ஏன்டா இவ்வளோ லேட்டாக பெல் அடிச்சானுங்க? எனக்கு என்ன தெரியும், நானா போய் மணி அடிக்கிறேன்? எல்லாம் மச்சான் சொல்கிறேன். இந்த பிள்ளை என்ன வாரண்டியாக வாங்கி கட்டிக்கவே இங்கே வருது போல். ஐயோ பார்த்துட்டான். இவளுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியவே புரியாது போல். அனுபவிக்கட்டும், எனக்கு என்ன.
அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் முறைச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி இப்போ சோஃபிக்கு இருந்தா வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ சிந்துக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இதோடா வாட்டர் மெலன் உருண்டு கேன்டீன் சைடே வந்துருச்சு போல். எல்லாரும் வழி விடுங்க, உடச்சிடாதீங்க. ஸோ இப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே அவன் தயங்கிட்டே அப்படியே போகிறா ஃபுட் கோர்ட்டுக்கு தான். அது அது அங்கே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் தான் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். வாட்டர் மெலன் என்ன வேணும் உனக்கு? ஒரு சாண்ட்விச். ஒரு சாண்ட்விச் போதுமா? இங்கே பாரு, எல்லாருக்குமே தெரியும் நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி. சும்மா வாங்கி சாப்பிடு, நாங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டோம். வேணும்னா சொல்லு, உள்ள ரெடி பண்ணி தரோம். என்ன, ஒரு 4-5 மாஸ்டர் வருவாங்க ரெடி பண்ண, அப்போ தானே உன் பசி அடங்கும். எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிடாதம்மா, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வேணும்ல. டேய் சரியாக சொன்னடா. இவா திங்கிற தீனிக்கு இது போதுமா? நல்லா தின்னு வாட்டர் மெலன் மாதிரி. உண்மையிலே ஒரு சாண்ட்விச் போதுமா, இல்லை ஒன்றை 10 போட்டு தரட்டா? ஒன்று போதும். சரி இந்தா அப்படின்ட்டு அந்த சாண்ட்விச்சை கொடுக்கணும். ஸோ இப்போ சிந்துவும் அப்படியே வாங்கிட்டு வரா. அப்போ சோஃபி தான் அப்படியே வரும்போது காலை நடுவில் விட்டுடுறா. ஸோ அப்படியே கீழே விழுந்துடுறா டொப்புன்னு. யாருமே தூக்கலை. ஸோ ஜிமின் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். டக்குன்னு துப்பி நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ மேலே எல்லாமே அப்படியே பட்டுருச்சு. அப்படியே பார்க்குறான், எல்லாரும் சிரிக்கிறாங்க. சோஃபியும் அப்படியே சிரிக்கிறான். ஸோ யார் சிரிக்கிறதும் அவன் கேர் பண்ணிக்கல. ஜிமின் பயங்கரமாக சிரிக்கிறான். ஸோ அதை மட்டும் அவள் பார்த்துட்டே இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கே எல்லாத்தையும் தட்டி விட்டு வேகமாக ஓடியே போயிடுறான். இப்போ டேங் அப்படியே ஜிமின் மண்டையிலே அடிக்கிறான். ஒத்தாயே டேங், எதுக்கிட்ட அடித்த? அறிவு மயிரே இல்லை, விழுந்துட்டா அப்படியே சிரிக்கிற. நீ போய் தூக்கி விட்டுருக்க வேண்டியது தானே, நல்லா விழுந்தா பாரு சப்புன்னு. டேய் அங்கே ஒரு நச்சு ஃபிகரை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நானே தூங்கும் போதும் அப்படி இப்படின்னு தடவி இருப்பேன். விழுந்தாதே பம்கின்னு. தெரியாமல் தின்னா இப்படி தான் கீழே விழுவாங்க வாரி. அங்கே பார்த்தல சோஃபி எப்படி சிரிக்கிறான்னு சொல்லி எனக்கும் சிரிப்பு வந்துச்சு மச்சான், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒத்தா ஏய், அவள் தாண்டா காலையை விட்டா நடுவில், நான் பார்த்தேன். சிமன், ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுடா குட்டி, கொஞ்சம் பின்னாடி இதுக்கு நீ ரொம்ப அனுபவிக்க போகிற, அது மட்டும் புரியுது. ஏய் போங்கடா அப்படின்ட்டு சாப்பிட்றானுங்க. இப்போ சிந்து தான் அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறான். வட்டம் இதுதான் நடக்குது, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. பேசாம மாமா சொன்ன மாதிரி இந்தியாவில் இருந்திருக்கலாமோ? இங்கே வந்து கஷ்டப்படணும்னு எழுதியிருக்க போல. நான் கீழே விழுகிறேன். மாமா அட்லீஸ்ட் சிரிக்காமையாச்சும் இருந்திருக்கலாம், என்னை தூக்கவில்லைனாலும். அப்படி சிரிக்கிறார்ல, எல்லார் கண்ணுக்கும் நான் ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கேன். காரணம் என் சைஸு. இல்லை எல்லாருக்கிட்டையும் போய் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறது நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி? யார் என்ன சொன்னா என்ன, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. மாமா எனக்கு தெரியல மாமா, உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணேன் சின்ன வயசுலேருந்து. உன்னை சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு மூஞ்ச மட்டும் தான் காட்டியிருக்கேன், ஒரு தடவை கூட என்கிட்ட சிரித்து பேசினதே இல்லை. இப்போ சொல்கிறேன் மாமா, உனக்கே நான் வேணாங்க. இப்போது எனக்கு எதுக்கு நீ? எனக்கு வேண்டாம் மாமா, நீ வேண்டாம். இந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே நான் ஆன்ட்டிக்கிட்ட கேட்டு அப்ராட் கிளம்பிடுறேன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ஒன்றே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறா. ஸோ இந்த விஷயம்லாம் சூபி எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டேரெக்டாக அப்படியே கேன்டீன் தான் போகிறான். அப்படியே போய் எல்லாரையும் பார்க்குறேன், எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து விழுந்தது தான். எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கீங்களா? அவன் இந்த ஆளா? ஐயோ வந்துட்டான்டா கோளாறு. டேய் இவரதுக்கு இங்கே வந்திருக்கான். நான் மயிரான்டா, கேளுங்கடா. டேய் இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு கேன்டீன் சைட்லாம்? சோஃபி எனக்கு என்ன தெரியும்? என்ன நினச்சிட்ருக்கீங்க உன் மனசில்? எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஸ்கூலில் யாரையும் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அவள் விழுந்திருக்கா, எல்லோரும் அப்படி சிரிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இதான் லாஸ்ட் வார்னிங். யாராச்சும் புள்ளி பண்ணிங்கன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். உங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் நான் தானே திருத்துவேன், அப்போ பார்த்துக்கிறேன். ஏய் ஒன்றுதான் சார், சாண்ட்விச் 2 கொடு, நல்லா எக்ஸ்ட்ரா. ஓகே சார், இந்தாங்க சார். அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சூபின் மிரட்டிட்டு போகிறான். டேய் என்னடா அவளுக்கு ஒன்றுனா இவன் துடிக்கிறான்,
நானும் நோட் பண்ணுறேன்டா. இப்போல்லாம் சிந்து ஏதாச்சும் பண்ணால் பின்னாடியே சுற்றுறான், அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். தெரில, ஒரு வேளை ஏதாச்சும் ட்ராக் ஓடும். ஸோ ஜிமின் எதுவுமே கண்டுக்கிடாமல் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். டேஸ்ட்டு தெரியாதவன். டே ஜிமினா, மூடு என்ன? அவன் எதுவும் பண்ணிட்டு போட்டோம். இப்போ சூபின் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு தான் வரான். ஸோ சிந்து மட்டும் தனியாக அப்படியே உட்காந்துட்ருக்கான், அழுதுட்டு ஒரு மாதிரி. ஸோ இப்போ கிட்ட வந்துட்டு, அது ஓகே சிந்து சார் நீங்கள்? இல்லை, கேள்விப்பட்டேன். என்ன? எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் ஒன்றுனா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. எதுக்கு பயந்து ஓடி வந்த? கீழே விழுந்தியாமே, அடிபட்டுச்சா என்ன? எங்கே காட்டு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஐ ஆம் ஓகே. ஆல்ரைட், நல்லா தான் சார் இருக்கேன். சரி, இந்தா சாப்பிடு. சரி, எதுக்கு சார்? இல்லை சாப்பிடு. வேணாம் சார், நான் ஒன்றும் உன்னை புள்ளியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆன்ட்டிங்க சேர்க்கும் போது உன்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டு தான் சேர்த்தாங்க. எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும்னு எனக்கு புரியுது. நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு கண்டிப்பாக டேப்லெட் போட வேண்டியது இருக்கும்ல. அப்போ சிந்து அப்படியே அழுகிறான். பாரு, அழுகாத, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹெட் அப்படியே தலைமை கொடுக்குறான். ஸோ சிந்துக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட இருப்பேன். யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் உன் ஆன்ட்டிக்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், உன் ஆன்ட்டியோட சன்னும் இங்கே தான் படிக்கிறானாமே, யார் அது? அது அது வந்து அது நம்ம டிபார்ட்மெண்ட்டா? இல்லை வேறு டிபார்ட்மெண்ட். யார்? அது அது வந்து 1 மினிட். சொல்லுங்கள் சார். அதோ இது வந்துட்டேன் சார். இல்லை, ஒரு முக்கியமான வேலை, அதான் பாதியிலே வந்துட்டேன். இதோ இப்போ வந்து கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகே சிந்து, நீ சாப்பிட்டு என்ன, எதையும் யோசிக்காமல். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். பாய் அப்படின்ட்டு ஹெட்டை அப்படியே டேப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான் சூபின். நல்ல வேலை யாருன்னு சொல்லலை. ஆன்ட்டி சேர்க்கும் போது என்ன மட்டும் தான் காமிச்சாங்க. சின்னம்மா தான் என் கசின்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு அது சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்சை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ எல்லாரையுமே ஆடிட்டோரியமுக்கு கூப்பிடுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் எல்லாரும் போகிறாங்க. ஸோ சிந்துவும் போகிறான். ஸோ சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது சூபின் அப்புறம் இன்னொரு சார் 2 பேரும் அப்படியே ஸ்டேஜில் ஏறி நின்று, ஓகே காய்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கல்ச்சுரல்ஸ் நல்லபடியாக நடக்கணும், டான்ஸ் சாங்ஸ்ன்னு சொல்லி. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிற பசங்க எல்லாருமே காஸ்டியூம்ஸோடு நாளைக்கு ரெடியாக வந்துடுங்க, ஓகே? அப்புறம் எல்லாருமே நாளைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ 1 டே ஃபுல்லாக வைப் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லாருமே கத்துறாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்னதும் ஸோ எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் கேங் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜிமினோட கேங்குக்கு இதுதான் ஃபைனலாக, ஐ மீன் அவங்க ஃபைனல் இயர் படிக்கிறதுனால லாஸ்ட்டு செலிப்ரேஷன். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கானுங்க. அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க நாளைக்கு பண்ண போகிற விஷயத்தை பற்றி. இதில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது சிந்து தான். என் மச்சான், நாளைக்கு என் காஸ்டியூமை மட்டும் பாரு, சும்மா ஜூனியர் பசங்கள்லேருந்து சீனியர் கேர்ள்ஸ் வரை என் பின்னாடி தான் சுற்ற போகிறாளுங்க. செம்ம அழகாக வரப்போகிறேன் மச்சான். தூ, நீ எப்படி வந்தாலும் பார்க்க மாட்டாளுங்க, அப்புறம் என்ன சீனு? ஏய் என்ன, ஏஜிக்கு தனியாக ஃபேன் பேஜே இருக்குது, கேட்டு பாரு. ஆமாம், மனசில் பெரிய மன்மதராசான்னு நினப்பு. சி உகாரு. டேய், நல்லா மன்மதராசா தான்டா, இப்போ என்னங்கிற? டேய் குட்டி குஞ்சா, நாங்களாம் பேசிகிட்டு இருக்கோம், என்ன பெரக் பார்த்துட்ருக்க? இல்லை, நாளைக்கு சோஃபி எப்படி வருவான்னு நினச்சி பார்த்தேன்டா. சும்மாவே நச்சு ஃபிகராக வருவா. நாளைக்கு நல்லா சிலிப்பிட்டு ஷார்ட்டாக போட்டு வருவா, என்னை மயங்கணுங்கிறதுக்காகவே. டேய், இவன் என்னடா சரியான காஜி பிடிச்சி அலையிறான். டேய் இங்கே பாரு, அந்த மூஞ்செல்லாம் அவ்வளோ ஒருத்தெல்லாம் கிடையாது. என்ன யாரடா இவ்வளோ போய் காலேஜ் பியூட்டின்னு ஃப்ரேம் பண்ணி விட்டுது? ஐயோ, நல்லா கொஞ்சம் உத்து பாரு, கக்கூஸ் கழுவுற ஆயா மாதிரியே இருப்பா. பாடுறா ஏஜே, வாயில குத்திடுவேன், மூடிட்டு போ. அப்போ பசங்களாம் சிரிக்கிறானுங்க ஏஜே பேசுகிறத பார்த்து. சிந்துவா, அவளுக்கு இதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கா. இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் வரா, பஸ் பிடிச்சி தான் வரா. ரொம்ப டயர்டாக வரா. வந்து சோஃபாவில் உட்காடுறா. சிந்து கண்ணு, எப்படா வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா என்ன? ஆமாத்த, இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ்லாம் அதிகம், அதான். சரிடா. எங்க அவனை காணோம்?
என்ன உன்னை கூட்டிகிட்டு வர மாட்டாரா சாரு? அது மாமாவுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அத்தை. ஒரு மாதமாக அவனுக்கு என்ன தான் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு தெரியலை. எனக்கு தெரியாதம்மா என் பிள்ளைய பற்றி. அவன்லாம் சுத்தமாக படிக்க மாட்டான். சொல்லதான் மாட்றீங்க. சரி விடுங்க. அத்தை. என்னடா காஃபி வேணுமா? நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, போட்டு தரேன். இல்லைத்த, நாளைக்கு நான் காலேஜ் போகல. என்னது, காலேஜ் போகலையா? ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? இங்கே வா. ஐயோ அத்தை, அதெல்லாம் இல்லை. நாளைக்கு கல்ச்சுரல்ஸ். ஸோ எல்லோரும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. மற்றபடி வேறு எதுவும் நடக்காது. நான் போய் வேஸ்ட்டு தானே. அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கேனே. வீட்டில் இருக்க போறியா? நாளைக்கு தான் நீ அழகாக ரெடி ஆகிட்டு போகணும். இங்கே பாரு, நாளைக்கு நீ கண்டிப்பாக ரெடி ஆகிட்டு போகணும், சரியா? அத்தை, அது நீ போகணுன்னா போகணும். கல்ச்சுரல்ஸ்னால் எப்படி? பாதி பேர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு வருவாங்கல்ல. ஆமாம், பேசிகிட்டு இருந்தாங்க. நீயும் இந்தியன் ட்ரெஸ்ஸில் போ, அழகாக இருப்ப. ஐயோ அதெல்லாம் வேணாத்த. என்ன வேணா? சேந்தியம்மா, நான் உன்னை பார்த்ததே இல்லை. உங்கள் அம்மா ஃபோட்டோவில் தான் காமிச்சிருக்கா. நீ பாரு, எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ இந்தியன் ட்ரெஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ சிந்துவும் அப்படியே போயிடுறான் மேலே. இப்போ நைட் ஆகுது. சிந்து அவன் ரூமில் அப்படியே படிச்சிட்ருக்கா. அவன் யோசனைலாம் ஜிமின் இன்னைக்கு பேசினது தான். இப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் யோசிக்கிறேன்? வழக்கமாக எப்பயும் போல் மாமா பேசுகிறது தானே. எனக்கு பழகி போச்சு. நான் தான் இனி அவரை நினைக்க மாட்டேன்ல. நினைக்க வேண்டாம். நான் எதுக்கு போகாமல் இருக்கணும்? நாளைக்கு நான் போவேன், கண்டிப்பாக போவேன். யார் என்ன சொன்னாலும் என்ன, நான் போய் நிற்பேன். டே ஜிமின், என்னடா இது? வீட்டுக்கு வர டைமாக இது? நீ, நானே காண்டில் இருக்கேன். தள்ளி மீ, எங்கடா போகிற? ஏன் சிந்துவெல்லாம் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு வேறு வேலை இருக்குமா? உங்களுக்கே தெரியும்ல, ஃபைனல் இயர், நிறையா ப்ராஜெக்ட் இருக்கும். அவளை கூப்பிட்டு போய் விட்டுறதான் என் வேலையா? என்னமோடா, அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் கடுகடுன்னு இருக்க. என்னன்னே புரியலை. இப்போலாம் நீ சரியில்லை ஜிமின். தலைவலி, இது காஃப் போட்டு வா. மாமா வந்துட்டாரா என்ன? வேணாம், எட்டி பார்க்க வேணாம். என்ன பண்ணுறா உள்ள? என்ன பண்ண நமக்கு என்ன? ஸோ உங்கள் ரூம் கீழே தான் இருக்கும். ஜிமின் அம்மா ரூம் பக்கத்தில் தான் உங்களோட ரூம். ஸோ சிந்து அப்படியே உள்ளே தான் இருக்கா. ஜிமின் அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துட்டு எதுவும் பெருசாக கண்டுக்கல. அவன் ரூம் மாடியில் இருக்குது. அவன் அப்படியே போயிடுறான். ஸோ அவன் போனதுக்கப்புறம் தான் எட்டி பார்க்குறீங்க. அவன் போயிட்டான். நினச்சேன், இப்போ எதுக்கு நான் தேவையில்லாமல் இந்த எட்டி பார்க்குறேன்? நல்ல வேலை அவர் போயிட்டாரு. இருந்திருந்தாரு திருப்பி ஏதாவது கத்திருப்பார். ஐயோ, அவரை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் மார்னிங்கே செம்ம டிப்டாப்பா, ரொம்ப அழகா ரிச் லுக்கில் கிளம்பியிருப்பான். பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில் செம்மையா. டே ஜிமின், நீயாடா இது? ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்கான் என் பையன். ஐயோ, சுற்றி போடணும் என் பையனுக்கு. என்னம்மா பண்ணுற? டே, இப்படி கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்குடா. சிந்து மட்டும் வந்தா உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். வாயக்கழுவு, காலையில் என்ன பேச்சு பேசுகிறா? நானே சோஃபி ஃபிகரை பார்க்க போகிறேன். அவள் எப்படி வருவான்னு தெரில. எப்படி வந்தா என்ன, இன்னைக்கு எப்படியாவது மடக்கணும். அவள் வாயால் வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணும். சரிடா, சாப்பிட்டு போ, இல்லைன்னா சிந்துவாச்சும் கூட்டிகிட்டு போ. வேலை இருக்குமா அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் சிந்து தான் அப்படியே குளித்து முடிச்சுட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி சாரியை தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது போட்டுட்டு போனால் என்ன நினைப்பாங்க? நம்ம மட்டும் ஜோக்கர் மாதிரி இருப்போமோ? ஆனால் கொரியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவேன்னு சில பேர் சொன்னாங்க. அப்புறம் அதர் கண்ட்ரி கேர்ள்ஸும் அவங்கவுங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நான் மட்டும் ஏன் வித்தியாசமாக எப்பயும் போல் போகணும்? நம்மளும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம். இதில் என்ன இருக்குது? என்ன சாரி சூஸ் பண்ணுறதுன்னே தெரியலையே. இதெல்லாம் ஊரில் கட்டியாச்சு. இது லாஸ்ட்டாக அம்மா தானே எடுத்து கொடுத்துச்சு. அழகாக இருக்குது. இது என்னைக்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு கட்டுன்னு சொல்லிச்சு. சரி, இதையே கட்டலாம். ப்ளவுஸ் ஓகே. என்னது இது? லோ நெக்காக இருக்குது. பரவாயில்ல, யார் பார்க்க போகிறான்? நம்ம சும்மா நடந்தால் கூட அவனும் பார்க்க மாட்டான். லோ நெக் தானே, போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு சாரீ வியர் பண்ணுறீங்க. அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு
லைட்டாக மேக்கப் போட்டு நல்லா ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக்கு, காதில் ஜும்கா, கையில் வளையல்னு சொல்லி செம்ம அழகாக ரெடி ஆகுறீங்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குல்ல. ஐயோ, என் தொப்பையா அது, இது கவர் பண்ணணுமே. இது இருக்குது, இது போட்டால் இது கவர் ஆயிரும் அப்படின்ட்டு ஹிப் செயின் வேற அப்படியே போடுறீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நல்லா இருக்கேனா என்னன்னு எனக்கே தெரியலையே. நல்லா இருக்கேனோ இல்லையோ, எப்படியோ நம்மளை யாரும் பார்க்க போகிறது கிடையாது. போகலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே உங்களை பார்த்ததும் ஒரு 2 மினிட்ஸ் அவங்களே மறந்து பார்த்துட்ருக்காங்க. அத்தை நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? ஏண்டி என்னடி இப்படி இருக்க? ஏன் நல்லா இல்லையா? கோமாளி மாதிரி இருக்கா? நான் நினச்சேன். சரி நான் போய் ட்ரெஸ். ஏய், உங்கள் அம்மா சொல்லியிருக்கா சாரியில் என் பொண்ணு அழகாக இருப்பான்னு சொல்லி. சத்தியமாக இப்போ தான் நீ நேரில் பார்க்குறேன். ஐயோ, இப்போ மட்டும் ஜிமின் இருந்தான்னு வச்சுக்கோயேன், இங்கேயே கல்யாணம் பண்ணியிருப்பேன் உங்கள் 2 பேரையும். அத்தை உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? ஐயோ, சுற்றி போடணும் என் பொண்ணுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஐயோ, முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா இருக்கே. அத்தை எனக்கு வெக்கமாக இருக்குது. என்னடி வெக்கப்பட்டுருக்க? இதெல்லாம் இந்த ஊருக்கு வந்தப்போ போடுன்னு எத்தனை தடவை சொன்னேன். இப்போ போடுறா. எவ்வளோ அழகாக இருக்க. இன்னைக்கு வேணா பாரு, ஊரில் இருக்க பசங்க கண்ணு ஃபுல்லாக ஓ மேலே தான். ஏன் ஜிமின் கூட ஒன்று தான் சைட் அடிக்க போகிறான். சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க. என்னடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, எல்லாம் ஓகே. என்ன போட்டிருக்க? நெக்லஸ் அத்தை. லோ நெக் ப்ளவுஸ் போட்டிருக்க. எதுக்கு நெக்லஸ்? வேண்டாம் அத்தை. அது இப்போ தான் அழகாக இருக்க. சரி இப்படியே போ. சரியா? ஏய், இப்படியே பஸ்ஸில் போகாத, எல்லாம் கலைஞ்சிரும். அதனால் கார் புக் பண்ணுறேன், காரில் போ. ஐயோ அத்தை அதெல்லாம் வேணாம். என்ன வேணாம் இருடி அப்படின்னு சொல்லி கார் புக் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே காலேஜில் ஸோ பசங்க ஃபுல்லாக செம்ம ஸ்டைலாக இருக்கானுங்க. எல்லாருமே பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் தான். ஸோ ஜிமின் மட்டும்தான் ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ கூலர்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கான். ஸோ ஃபேன் கேர்ள்ஸ்லாம் சுற்றி இருக்காளுங்க. எல்லா பொண்ணுங்களையும் பார்க்குறான். ஏதி டே மச்சான், என்னடா ஒரே கலர் கோழி குஞ்சா இருக்கு. டேய், இவளெல்லாம் நார்மல் டேஸில் பார்த்தா சுமாராக இருப்பாளுங்க, இப்போ இன்னத்தடா பூசிட்டு வந்துருக்காளுங்க. மச்சான் இருந்தாலும் எந்த மூஞ்சியும் அவ்வளோவா பார்க்குற மாதிரி இல்லை, அப்படி தானே? அது என்னமோ உண்மைதான்டா. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 2 கோட்டிங் அடிச்சுட்டு வந்திருப்பாளுங்க. டேய் எங்கடா சோஃபியை காணோம். இவன் ஒருத்தன் சோஃபான்ட்டு. டேய், இந்த சுமார் மூஞ்சே 4 கோட்டிங் அடிச்சுட்டு வந்திருக்கு. அந்த மூஞ்சி சும்மாவே 4 கோட்டிங் அடியும். இப்போ பாரு, பெயிண்டில் குளிச்சுட்டு வருவா. டே ஏஜே வாய மூடன்ன. டேய் அவளுக்காக தான்டா வெயிட்டிங்கு. ஸோ அப்போ சோஃபியும் வரான். ஸோ அவன் சொன்ன மாதிரி தான், பெயிண்டில் குளிச்சவ மாதிரி அவ்வளோ மேக்கப்பு. ஸோ வழக்கம் போல் ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டு ஸ்டைலாக வரான். அங்கே பாரு, நான் சொன்ன மாதிரியே வராளா? கண்ணில் மட்டும் மைய அப்பணும்னு வச்சுக்கோங்க, நன்னு பத்தில் ஒரு பேய் வரும் பாரு, அவளை மாதிரியே இருப்பாடா இவா. டேய் ஏன்டா அவள் எப்படி வந்தாலும் உனக்கு பொறுக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரில மச்சான். அவளை பார்த்தாலே காண்டாகுது. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறான். சார் நான் கிளாஸ் லுக்காக இருக்கால. டே மச்சான், நச்சு ஃபிகர்னா இதான்டா. டேய் ஜிமினுக்கு கண்ணு தெரில போல், சீக்கிரம் ஒரு புட்டியை வாங்கி மாட்டுங்கடா. டே ஏஜே குத்திருவேன் என்ன. ஏய் சோஃபி, ஜிமின் ஒன்றையும் தாண்டி பார்க்குறான். என்ன காலேஜில் இவ்வளோ அழகா ஒரு பியூட்டி கால் இருந்தால் பார்க்க தான் செய்வோம். ஏய் சோஃபி செம்ம அழகாக இருக்கடி இன்னைக்கு. தேங்க்யூ சோஃபி. ஐயோ காலேஜ் பியூட்டி டீவா. சோஃபி சூப்பராக இருக்க. இந்த ரோஸ் ரிஜெக்டர். மனசில் பெரிய பேரழகின்னு நினைப்பு, பூ கொடுக்குறா ரிஜெக்ட் பண்ணுறான். டேய் இவனுங்களுக்கெல்லாம் டேஸ்ட்டு தெரியுமா தெரியாதா மச்சான்? ஸோ பசங்களாம் சிரிச்சிட்ருக்கானுங்க. ஜிமின் எதையுமே கண்டுக்கிடாமல் சோஃபியே பார்த்துட்ருக்கான். அப்போ சோஃபி எப்பயும் போல இல்லாமல் ஜிமின் கிட்ட வந்து நிற்கிறான். ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறான். என்ன என்னடி எப்பயும் கிராஸ் ஆகி போவ, இன்னைக்கு வந்து நிற்கிறேன்? ஒன்றும் இல்லை,
எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு, அது சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீயும் நச்சு ஃபிகராக இல்லை இல்லை இல்லை, ஓகே தான். லுக், உனக்கு ரொம்ப திமிரு தான்டா. உனக்கே இருக்கும் போது எனக்கு இருக்காதா? டேய், பேசினதெல்லாம் போதும். டேய், எல்லாரும் வாங்கடா, ஜூனியர் சீனியர் எல்லாரும் ஒரு பெரிய கேங்காக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். யோ கேமராமேனு இன்னையா பண்ணிகிட்டு இருக்க? இதோ வரேன்ப்பா. ஸோ இப்போ எல்லாருமே குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இந்த ஃபோட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன எல்லாம் வந்தாச்சா? டேய், எல்லாம் நொட்டு ருசி எல்லாம் வந்தாச்சா? அப்போ ஜிமின் அப்படியே சோஃபியே பார்க்குறான். சோஃபி அப்படியே அந்த பக்கம் நிற்கிறான், ஜிமினை பார்த்து சிரிக்கிறான். ஸோ ஜிமினும் அப்படியே பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் இருக்கான். டேய், நான் பக்கத்தில் போய் நிற்கவா? டேய், சூத்தை முட்டு நில்லு. அம்மா அவளைய போட்டு நக்கிட்டு இருக்கான். நில்றா. இல்லடா மச்சான். எல்லோரும் வந்தாச்சாப்பா? எல்லோரும் வந்தாச்சா? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஓகே. ஹே, எங்கடி அந்த வாட்டர் மெலனை காணோம்? ஆமாம், அவளை எங்கே காணோம்? இன்னைக்கு எப்படியோ வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு என்ன டேன்னு தெரியும்ல, எப்படி வருவான்? என்ன ட்ரெஸ் போட்டு வருவா சொல்லு பார்க்கலாம். அவன் வரலன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஓகே தானே, யாரும் வரலனா எடுக்கலாம்ல? எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ காலேஜ் என்ட்ரன்ஸில் தான். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. அங்கிள், கேட் ஓப்பன் பண்ணுங்க அங்கிள். அங்கிள், சாரி, கேட் ஓப்பன் பண்ணுங்க அங்கிள். இந்த வாய்ஸ் கேட்டதும் ஸோ அந்த வாட்ச்மேன் அங்கிளும் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ கேமராமேன் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஸோ அவர் பார்த்ததும் இப்போ காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் அங்கே தான் பார்க்குறாங்க, அதாவது குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மட்டும். அப்படியே பார்த்ததும் ஃபஸ்ட்டு எதுவும் தெரியலை. இப்போ சிந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரான். ஸோ எல்லோரும் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறாங்க. ஸோ கேமராமேனே அப்படியே கேமரா ஒரு நிமிஷம் கீழே விட்டுடுறாரு. டேய், என்னடா எடுக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க? சிம்னா சிம்னா, என்னடா அப்படி பாருடா, என்னடா கொத்தம் கண்ணத்தை திருப்பி அப்படி பாருடா. இப்படி சொன்னதும் ஸோ ஜிமின் தான் பார்க்குறான். அப்படியே பார்க்குறான், கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி அகைன் பார்க்குறான். நீங்கள் ஒரு ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கீங்க, உங்கள் ஸ்கின் டோனுக்கு அதுக்கும் செம்ம அழகாக இருக்குது. அதுவும் லோ நெக் ஜாக்கெட், ஃபுல் ஹேண்ட், அந்த ஜிம்காக்கும் நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்ட ஸ்டைலுக்கும் அப்படியே ஹேர்லாம் பறக்குது காற்றுல. ஸோ அவ்வளோதான், எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களும் காலி. அப்படியே பார்க்குறானுங்க வளைஞ்சிட்டு. சோஃபி ஒரு நிமிஷம் அவள் கூலர்ஸை இறக்கிட்டு பார்க்குறான். வாட்ரு மேலனா இது? பம்கின் இல்லை சிந்து சின்ன. இப்போ கேமராமேன் நல்லா ஜொல்லு ஊற்றிட்டு இருந்திருப்பாரு, அவருக்கே தெரியாமல் அப்படியே கிளிக் ஆகிடுச்சு. ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. எனக்கு அவன் ஹேர் பறந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்பா, மாடல் மாதிரி இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருங்க. ஏன்னா அப்படியே இருங்க மேடம் அப்படின்ட்டு அவன் மாட்டுக்கு வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறான். சிந்துக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஜிமின் இந்த உலகத்துலேயே இல்லை, பேரஞ்ச மாதிரி நிற்கிறான். ஸோ அப்போ ஜூனியர் பசங்க சீனியர் பசங்க எல்லாருமே ஓடி வராங்க, சோஃபியை தள்ளி விட்டு போகிறானுங்க. பார்த்து போடா இடியட். சிந்து, என்ன டிஷ்யூ பொடி? என்ன உனக்கு வேர்க்குது பாரு, டிஷ்யூ பொடி. சிந்து, இந்தா ரோஸ். தேங்க்யூ. ஐம் சாரி, லேட்டாக வந்துட்டேனோ. ஐம் ரியலி. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. சிந்து வா, எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஃபோட்டோ எடு வா. டேய், அவள் எங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணு, மரியாதையாக கையெடு. இல்லை பரவாயில்ல. தள்ளி போங்கடா. டேய் ஜிமினா குட்டி குஞ்சா இருக்கியா, செத்துட்டியாடா? டே ஜிமினா. என்னாச்சு ஏச்சி? என்ன ஆச்சா? அவங்க பாட்டா அத்தை பொண்ணு சும்மா நச்சுன்னு வந்து நிற்கிறா பாரு. அப்போ ஜிமினா அப்படியே பார்க்குறான், அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். அது வந்து வாயை மூடி ஜிமின், பால் வெடிஞ்சு ஊற்றுது. அது இல்லை, நீ ஏன்பா பார்க்குற? அதெல்லாம் சப்ப ஃபிகரு. அந்த மூஞ்ச பார்த்து என்னடா பண்ண போகிற? இல்லாட்டையா? அதானே,
அதெல்லாம் ஒரு சாப்பா வேறு ஜிமின் போய் பார்ப்பானா? ஏன்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், ஜிமின்லாம் பார்க்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே அவளுக்கு நிறையா ப்ரொப்போஸ் வந்திருக்கும். நாளைக்கே கமிட் ஆகிடுவா பாரு. அப்போ ஜிமின் அப்படியே 3 பேரை பார்த்துட்டு அது இல்லை தோ மச்சான், உன் பெயிண்ட் ஃபிகரு அங்கே நிற்கிது பாரு தனியாக, போடா அதுக்கு போய் ரூட் விடு. இப்போ எதுக்கு அங்கே நோட்டிகிட்ருக்க? இல்லை இல்லை மச்சான், அது அது வந்து அது வந்து இல்லை. டேய் பையன் தகச்சு போயிட்டான் போலடா. அது டேய் ஒன்றும் இல்லை விடுங்கடா அப்படின்ட்டு தனியாக போகிறான். இப்போ எல்லாரும் சிந்து கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இது என்ன ட்ரெஸ், எப்படி இதெல்லாம் போடுற, அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்லி அவ்வளோ இது அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அத்தை சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, சாரியில் உண்மையில அழகாக இருக்குமா? ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் என்கிட்ட வந்து இவ்வளோ நார்மலாக பேசுகிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஜிமின் அப்படியே ஓரமாக நின்று சிந்துவே பார்க்குறான். பா இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. பம்கின் இல்லை இல்லை சிந்து பாத். ஐயோ என்னடி என்ன இவ இப்படி இருக்கா? இல்லை நம்ம கணக்கு தான் இத்தனை நாள் தெரியலையா? என்ன இல்லை அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாலெல்லாம் கட்டுவா அப்படின்னு சொல்லி. இப்போ தான் இதை பார்க்குறேன் இந்த ட்ரெஸ்ஸையே. பா அதுவும் அந்த ஹிப் செயின்னு சிம்னா, என் மனசாச்சியே என்னை காரி துப்புது. பரவாயில்ல துப்புனா என்ன, தொடச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சோஃபி அவன் சொன்ன மாதிரி பெயிண்டில் முகுன மாதிரி தான் இருக்கா. சிந்து பாத் பொட்டேட்டோ பாயில் பண்ண மாதிரி இருக்காளே, அது இது சிப கிளவி மூஞ்சி போட்டோம். ஐயோ சிந்து பாத், டே பச்சையாக வழியிறடா. இத்தனை நாள் ஏதோ சொல்லிட்டு இப்பெல்லாம் வழிஞ்சிட்ருக்க. ஐயோ நாக தொங்க போடாத நாயே. ஆனால் கண் அடுக்கவே முடியல. என்ன பண்ணுறானுங்க எல்லாரும் பிடிச்சி தடவிட்டு ஃபோட்டோ எடுத்துட்ருக்கானுங்க. ஐயோ கோவமாக வருது எனக்கு. ஷாண்டி ஏன் ஊரில் இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் கட்ட மாட்டியா? அப்பயே கட்டியிருந்தா ஒரு வேளை இனியா நம்ம 2 பேரும். ஏன் அவள் கட்டினனால அப்படி ஆயிடுச்சா இல்லை? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலடா ஜிமினா. ஆனால் நச்சு ஃபிகராக இருக்கா. இப்போ அங்கே இருக்க கேர்ள்ஸ் கூட அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிடுறாங்க அவளுக்கு. இத்தனை நாள் பேசாத பொண்ணுங்க கூட அப்படியே வழியே வந்து பேசுதுங்க. சிந்து எல்லாருக்கூடையும் நார்மலாக பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஜிமினா அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு லுக்கு விட்டுருக்கான். இப்போ எல்லாரும் கேர்ள்ஸும் அப்படியே ஓரமாக போகிறாங்க. சிந்து என்னன்னு பார்க்குறான். அங்கேருந்து சூபின் தான் கையில் ஒரு பொக்கேவோட வரான். ஸோ ஜிமின் இப்போ தான் பார்க்குறான். பசங்களாம் ஜிமின் கிட்டே வந்துட்டாங்க. அப்படியே சூபின் கிட்டே வந்து, ஹோய் சிந்து, என்ன இன்னைக்கு இவ்வளோ ப்ரிட்டியாக இருக்க? அது இல்லை இது உனக்கு தான். எனக்கு தெரியும் எனக்கு எப்படி நீ வருவேன்னு சொல்லி. நீ என்ன ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாலும் இதை கொடுக்கலான்னு நினச்சேன். பட் இவ்வளோ அழகாக வருவேன்னு எதிர்பார்க்கல. அழகாக இருக்குது சிந்து. சார் தேங்க்யூ சார். ஆத்தாடி டேய், இன்னும் 2 இன்ச்சு மேலே பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயா, அவ்வளோதான்டா. எங்கடா கை விடுற குட்டி குஞ்சான்? கோமயிராக வருது. அவன் எதுக்குடா அவளை போட்டு நோண்டிகிட்டு இருக்கான்? அப்படியே நக்கிட்டு இருக்கான் பின்னாடி போய். அவளும் இழிச்சிட்டே வாங்குறா. அவங்க 2 பேரும் கமிட் ஆக போகிறாங்க. அம்மாடி ஏட்டேன் கொஞ்ச நாள் இங்கே வந்து இல்லை. ஏன் இது போவா? அவங்க 2 பேரும் என்னமோ பண்ணுறாங்க. உனக்கு என்ன ஜிமின்? நீ தான் அவளை பார்த்தாலே என்னமோ சொல்லுவானே பம்கின்றா. எதுக்கு? அவளை பார்த்தாலே எரிச்சகாண்டா வரும். தேவலாத வெட்டி சொல்லி விடு. அந்த அருகா பாருவோம் ஃபிகரு, அவளை பாரு. ஏய் என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஆமாண்டா எரிச்ச மயிராக தான் வரும் பெண்ண. ஆனால் எனக்கு இப்போ பிடிக்கலை, சுத்தமாக பிடிக்கலை. எங்கள் அம்மா என்ன நம்பி விட்டாங்க.
என்னை நம்பி விட்டாங்க, இவனெல்லாம் ஊர் பொறிக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னால் சும்மா இருக்க முடியாது. இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பானுங்க? நல்ல பேரா இருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. ஜேகே, ஆனால் நீ என்கிட்ட வாங்கிட்டு தாண்டா போகிற. அவன் மட்டும் இல்லை, எல்லாரும் வாங்க தான் போகிறீங்க. எப்படி 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 அவன் வந்து பூ விட்டணும், இவன் வந்து அப்படி சிரிப்பாளா? எங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? இதோடா பூமரே, பூமர் பூமர், நல்லாவே தெரியுது பூமர். கோவத்தில் மூஞ்செல்லாம் செவது பாரு பூமர். ஏஜே வாண்டாம், இருக்கிற காண்டில் பாரு பாரு. என்ன சேலையில் வந்ததும் சார் அப்படியே மயங்கிட்டீங்களோ? ஆரம்பத்துலேயே சொன்னோம், இருக்கும் போது தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரியும்னு சொல்லி. போச்சா நைட்டு போச்சா? அப்போதே நினச்சோண்டா, ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி புலம்பிட்டு நீ நிற்பன்னு சொல்லி. இருக்கும் போது அப்படியே அவனு கத்தி விடுவாராம். இப்போ அப்படியே சேலையில் வந்ததும் வாங்கிட்டாரான். பாரு, ஸ்டார்டிங்லேருந்து பிட்டை போட்டு கரெக்டாக சுச்சுவேஷன் வந்ததும் போட்டான், கொகை போட்டான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே பாருட்டேன், அவ்வளோதான். பாருங்கடா என்ன, நான் பார்த்துக்கிறேன்ன, நீங்கள் உங்கள் சூத்தை மூடிட்டு இருங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஸோ சூபின் கூட சிந்து தான் அப்படியே செல்ஃபிலாம் எடுக்கிறான். சூபின் தான் எடுக்கிறான். அவளும் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். எரிச்சலாம் வருது. இவ்வளோ நல்லா பல்ல காட்டுறான். ஸ்டார்டிங்கே விட்டுட்டேன் பாரு. இதுக்கு ரெண்டும் ஒன்றா சுற்றும் போதே கண்டிச்சிருக்கணும். அவனுங்களாம் என்ன வேலை? ப்ரொஃபஸர் மயிறு தானே, இங்கே வந்து தடவிட்டுருக்கான். எனக்கே இப்படி எரியுது, கீழே இருந்து மாலை வரைக்கும். சிவ கூட இப்போ நான் பேசியே ஆகணும். எரிச்ச மயிலாக வருது. எனக்கு பிடிக்கல, அவன் கூட சுற்றுறது சுத்தமாக பிடிக்கல. குட்டி குஞ்சா, சபதம் விட்டதெல்லாம் போதும், வாடா, டான்ஸு அது இதுன்னு பாட்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறானுங்க. ஜிமின் சோஃபியை கண்டுக்கிடவே இல்லை. சோஃபியே என்னடி கண்டுக்கிட மாட்டேங்கிறான்? ஒரு வேளை எல்லா பாய்ஸும் சிந்து பின்னாடி போனனால இவனும் வாங்கிட்டானோ? சான்ஸே இல்லை. ஆனால் என்னடி இவ்வளோ அழகாக வந்து நிற்கிறான்? பேசாமல் நீயே போய் ப்ரொபோஸ் பண்ணிடு. வாட்? நானா? இல்லை வேணாம், பண்ணிடுடி, அதான் பெஸ்ட்டு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், ஜிமின் உனக்கு இல்லை. அப்போ சோஃபியை யோசிச்சுட்டு ஜிமின் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வரா. ஜிமின் கண்ணு சிந்துவை விட்டு நகலவே இல்லை. சிந்துவையும் சூபினியும் தான் பார்த்துட்டே இருக்கான். ஜிமின் சொல்லு என்ன? இங்கே பாரு ஜிமின். என்ன? அதான் பார்க்குறேன்ல. லுக்கு அவங்க விட்டு போய் மட்டும் இங்கே பேசுகிறோம். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். எனக்கு டைம் இல்லை, கிளம்பு சோஃபி, கிளம்பு. இல்லை ஜிமின், நான் உங்ககிட்ட கிளம்புடி. அவன் இருக்கிற காணில். ஆமாம், இங்கே வா ஜிமின். என்ன ஜிமின், பேசலாமா? இல்லை இருக்கட்டும், இன்னொரு தடவை ஐஜியில் ஃபில்ட்ரு போட்டு ஃபோட்டோவை போட்ட அவ்வளோதான், காண்டாயிருவேன், போடி அப்படிங்கிறான். ஜிமின் அது வரேன், கிளம்பு. பாடி ஒன்றை பார்க்கவும் எனக்கு காண்டாக இருக்கு. என்ன தயவு செஞ்சு இனிமேல் இந்த ஷார்ட்ஸ் மயிரெலாம் போட்டு சுற்றாத, எரிச்ச மயிராகுது, கிளம்புடி அப்படின்னு சொல்லி பற்றி விடுறான். ஸோ எல்லாருக்கும் முன்னாடி சொன்னனால சோஃபியை பார்த்து சிரிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அப்படியே போய் ஓரமாக நின்றுடுறான். இப்போ ஜிம்னு அப்படியே பார்க்குறான். எங்கே போனானுங்க? இங்கே தானே இருந்தானுங்க. தள்ளுறா. டீ என்னடா பண்ணுற? எங்கடா பாஞ்சி போகிற? அவனுங்களை காணாண்டா. எவனுங்களடா? இந்த தான் நிற்கிறானுங்கள. இவனுங்களடா, அதான் சிந்து பார்த்த காணோம், அதான் அந்த நெட்டகோக்கு சூபினையும் காணோம். அவங்களடா, அப்படியே கார்டன் பக்கம் போயிருப்பானுங்களா? இல்லைடா, அடுத்த சீன் அப்படி தான் நடக்கும். நீ தான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வந்து சொல்கிறியா? மயிறு தள்ளுறா அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ அவன் சொன்ன மாதிரி கார்டன் சைடு தான் 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. சுபின், ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, என்ன? இல்லை சிந்து, அது சரி வேணாம், இன்னொரு நாள் சொல்கிறேன். உனக்கு ஹெல்த்லாம் ஓகேவா? ஓகே தான். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி லீவு தான் போட்டிருப்பேன். பட் லீவு போட்டிருப்பியா? லீவு போட்டிருந்தா இவ்வளோ அழகான பியூட்டி குயினை பார்த்துருக்க முடியுமா? சுபின் அது சிந்துபாத். சிமன் தானே நீ? வாடி போகலாம்.
என்ன பண்ணுற? கையை விடுறா. என்ன நீ பாட்டுக்கு இவ கையை பிடிச்சி இழுக்கிற? அது அவட கொஞ்சம் பேசணும் அதான். சுபின் இதை வந்துடுறேன். இல்லை சிந்து, இல்லை வந்துடுறேன், வா. சீனியர் சீனியர் கையை விடுங்க. சீனியர் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? வான்னு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே ஒரு காலி கிளாஸ் ரூம் தான் இருக்குது, அதில் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு, சீனியர் என்ன பண்ணுறீங்க? கதவை தரங்க, நான் போகணும். யாராச்சும் எவ்வளவும் வரமாட்டான், எல்லாரும் ஆடிட்டோரியம் ரூமில் இருக்காங்க, எந்த நாயும் வராது. அப்படி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ நீங்கள் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. அப்போ ஜிம்மின் அப்படியே பிடிச்சி பெஞ்சில் அப்படியே தள்ளிட்டு, என்னடி சீனியர் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தள்ளுங்க. சீனியரா நான்? சீனியரா? அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சீனியரா? இல்லை, அது நீங்கள் தானே காலேஜில் இருக்கும் போது கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதான். ஓ, செக்கு. சரி 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 சரி, செகுனா இருக்கட்டும். என்ன அவன் நம்ம கொலையிறான், நீ நம்ம அந்த பக்கம் கொலையிற, 2 பேர் சிரிக்கிறீங்க, ஒட்டுறீங்க. என்ன கதை ஓடுது சொல்றீ? என்ன கதை ஓடுது? மாமா அது இப்போ வருதுல மாமா. இவ்வளோ லேட்டாக வருது. ஏம்மா அவனை மாமாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இல்லை மாமா, அது என்ன போய் என்னடி கதை ஓடுது சொல்லு, சின்ன கதை ஓடுது. அப்போ ஜிமின் அப்படியே சிந்துவை பிடிச்சி வாலில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான் கிட்டக்க. இப்போ தான் பார்க்குறான், கண்ணில் மையி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி சைடில் திரும்புகிறான். பா என்ன அவனை மயக்க போட்டு வந்தியா? அதெல்லாம் அவனுக்காக தானே வந்தேன் இன்னைக்கு, இதெல்லாம் போட்டுட்டு. மாமா அது இல்லை மாமா. எதுக்கு மாமா இப்படி பேசுகிறீங்க? ஏய் நடிகாதடி, அவனுக்காக தான் போட்டு வந்திருப்பேன். சும்மா அப்படியே ட்ராமா. மாமா உங்களை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன், நீங்கள் தாம்மா என் உலகம் உயிர். அதெல்லாம் சும்மா எடுத்து பேசு. என்ன அவன் வந்ததும் என்னோட பெட்டாக இருக்கானா? அதான் அவன் பக்கம் ஜம்ப் பண்ணிட்டியா? என்னமோ சொன்னியேடி உயிர்காதல் மயிர்காதல்னு, எல்லாம் அவ்வளோதான் அப்படி தானே? அது ஊரில் ஏதோ டைலாக் விட்டியே மாமா, நீங்களே என்னை விட்டு போனாலும் நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் அப்போ போய் கரெக்டு தானே? போய் தானடி அது? அது மாமா சொல்ல போய் தானே? மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? கை விடுங்க மாமா. மாமா கை எடுங்க மாமா சொல்றீ அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணுறான். ஸோ சிந்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை. ஸோ ஜிமின் இதெல்லாம் கோவத்தில் தான் பண்ணியிருப்பான். அதையும் தாண்டி ரொம்ப பொசசிவ்னஸ். ஸோ அப்படியே தள்ளி விட்டு, ஆமாம் மாமா அதான் உண்மை, போதுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? நான் மட்டும் உங்களே நினச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருக்கணும். நீங்கள் என்ன ஒரு துளி கூட நினைக்கல. நீங்களே நினைக்காதப்போ நான் ஏன் மாமா நினச்சிட்ருக்கணும்? நான் தான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? எப்போ பாரு என்னை கிண்டல் பண்ணிட்டு தானே இருப்பீங்க. சொல்லுங்கள் மாமா. சின்ன வயசுலேருந்து ஒரு வார்த்தை கூட என் கூட சிரித்து பேசினது கிடையாது. நான் தான் மாமான்னு சும்மா உங்கள் பின்னாடி சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன். வீட்டில் போய் அவ்வளோ பொய் சொல்லி நடிக்கிறேன். என்னைக்காச்சும் என் பேரை சொல்லி கூப்பிட்ருக்கீங்களா? கிடையாது. எனக்கு என்னமோ புதுசாக சிந்து பார்த்துன்னு. என்ன மாமா, என்ன பிரச்சனை? ஹே ஓவராக பேசாத. எனக்கும் என்ன மாமா பேச போகிறீங்க? என்ன பேச போகிறீங்க? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல? ஏன்னா நான் குண்டாக இருக்கேன். ஒன்று கூப்பிடுவீங்களே பம்கின்னு சொல்லி, அப்படியே கூப்பிடுங்க. நீங்களும் என் கூட பேச மாட்டீங்க, ஆனால் நான் மட்டும் உங்களை நினச்சிட்டு இருக்கணும், வேறு யார் கூடயும் பேசக்கூடாதுன்னா என்ன மாமா? சுபின் எனக்கு பிடிக்கும் மாமா. சுபின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறையா டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் கூட பேசினேன். அது மட்டும் இல்லை, என் விஷயத்தில் தலையிடாதீங்க ப்ளீஸ் மாமா. இதுக்கு அடுத்தாச்சும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களை மறைக்கணும்னு நினைக்கிறேன், விட்டுருங்க. இப்போ அங்கங்கே கை வச்சு. ஏமாம்மா இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரீசன் இதெல்லாம் தானே? அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவரோட பாடியை தான் காமிச்சிருப்பா. இதனால் பிடிச்சிச்சா மாமா? அப்போ கூட மனசார என்ன பிடிக்கல. என் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்து தானே உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு. இங்கே பாரு சின்பாத், இல்லை அப்படி இல்லை, அது
உங்கள் கண்ணே பொய் சொல்லுதுன்னு தெரியுது மாமா. உங்கள் கண்ணே என் கண்ணை பார்க்கல. இதுதானே? இதுதான் மாமா. ஆ, வேண்டாம் மாமா, வேணாம். என் மனசில், என் கனவுல நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ அழகா லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா? அதில் வர ஜிமின் என்னை ஒன் டைம் கூட ஜட்ஜ் பண்ண மாட்டான், என்னை கிண்டல் பண்ண மாட்டான். ஆனால் இங்கே இருக்கிறது இல்லை மாமா. ஏதோ நினச்சேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறி என் பேரை சிந்துன்னு சொல்லி அழகாக கூப்பிடுவீங்க, அந்த டே வரும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் போயும் போயும் இதனால் என் கூட வந்து பேசணும்னு நினைக்கிறீங்கள மாமா. அப்போ நான் உங்கள் தாட்டில் ஒரு லஸ்ட்டு, அதுக்கு தானே இருக்கேன். அப்போ ஜிமின் அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். கிளம்பு மாமா, கிளம்புடி அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கே தெரியாமல் டியர்ஸ் வருது. சரியான காம பேயா இருக்கேன்ல. கரெக்டு தான், உடம்ப பார்த்து விழுந்துட்டேன். கரெக்டாக தானே சொல்கிறான். அவளை எதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னா, எப்போ பாரு எங்கள் அம்மா அவளோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரீசனே அதுதான். மற்றபடி அவன் அப்பீரியன்ஸை வச்சு நான் ஏன் பேசுகிறேன்னா அந்த கோவம் ஒன்று தான். இன்னும் வரைக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. நீ சிந்து மாதிரி இல்லை. கேட்டு எனக்கு என்னால் முடியல. இப்போ இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து அவன் நல்ல மார்க் வாங்குறா, நீ நல்ல மார்க் வாங்கலை. அவன் நல்லா படிக்கிறா, நீ படிக்க மாட்ற. அவள் ஃபஸ்ட் குரூப், நீ தேர்டு குரூப். இன்னும் வரைக்கும் கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் சொல்கிறது என்னென்னா அவளை விட பெஸ்ட்டாக வர முடியாதுன்னு. அந்த ஒரு ஈகோனால தாண்டி இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன். அது மட்டும் கிடையாது, எனக்குள்ளே அந்த கோவம் அதை எப்படி காட்டுறதுன்னு தெரில. எப்படி காட்டா நீ ஹர்ட் ஆவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஓ அப்பீரியன்ஸ் வச்சு அப்படி சொன்னேன். ஆனால் இன்றைக்கி கரெக்டு தான்டி. ஆனால் எனக்கு இப்போ வேணும்னு தோன்றியே. எனக்கு தெரில, எனக்கு வேணும், அவ்வளோதான். அந்த சூபினுக்கெலாம் நீ ஓகே மாதிரி சொல்லவே கூடாது. எனக்கு நீ வேணும்டி, எனக்கு நீ வேணும், எப்படினாலும் வேணும். எனக்கு நீ கண்டிப்பாக வேணும், என் பொண்டாட்டியாக வேணும். எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். இப்போ ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு அவன் ஃபேஸ்லாம் ஒயிட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே போகிறான். டேய் குட்டி குஞ்சா, அழுதியா என்ன? இல்லைடா, ஒரு மாதிரி இருக்குது, சரகடிப்போமா? என்ன சரகா? என்னடா எல்லாம் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கானுங்க, சரகுன்ற? டேய் ஒரு மாதிரியாக இருக்குடா, போய் சரகடிக்கலாம் வாங்க. என்னாச்சு ஜிமன், அழுதியா என்ன? என்ன சிந்துவை கூப்பிட்டு போனேன், என்னாச்சு? டேய் அதான் சொல்கிறேன்ல, எல்லாமே சொல்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எல்லாருமே இப்போ ஒன்றா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் சரகடியை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சிப் மட்டும் பண்ணிட்டு வைக்கிற, என்னாச்சு? மூடு இல்லைடா. ஏதோ மூடு இல்லையா? அப்புறம் ஏன் மகிரிங்க கூப்பிட்டு வந்த? பேசாமல் அங்கேயே இருந்துருக்கலாம்ல, 4 ஃபிகரையாச்சும் சைட் அடிச்சுட்டு இருந்துருக்கலாம். ஜெய்கே மூட்டு கிளம்பி போய் யாரையாச்சும் போய் நோட்டு போ. மயிறு ஓவரா சீன் போடாத, என்னாச்சின்னு சொல்லு. என்னை மறக்க போகிறாளா மச்சான்? என்கிட்டயே வந்து சொல்கிறான். எப்படா சொல்லலாம்? இத்தனை நாள் தெய்வீக காதல், நீங்கள் தான் மாமா அப்படி இப்படின்னு இருந்தவன் இப்போ மறக்க போகிறானாண்டா. ஆமாம், இவ்வளோ கொடுமைப்பட்டினா மறக்க தான் செய்வாளுங்க. முன்னாடியே அருமை தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து பழம் வேணும்னா பழம்லாம் கிடையாது, காக்கா கொத்திட்டு போயிடும். அதுவும் சாதா காக்கா இல்லை மச்சான், வெள்ளை காக்கா, சூபின் காக்கா. இங்கே பாரு ஏஜே, இருக்கிற கானில் பாட்டில் எடுத்து அப்படியே கீழே சொருகிடுவேன். அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இது நல்லா கதையாக இருக்கீங்க, பண்ணுறலாம் பண்ணிட்டு இப்போ நான் தான் கட்சினா போடா டே. இப்போ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, எனக்கு அவள் வேணும் மச்சான், அவள் வேணும். அவள் சொன்னால ஒரு வார்த்தை, லவ்வுக்காக இல்லை லஸ்ட்டுக்காக வரியான்னு சொல்லி, அதை அப்படியே மாற்றணும்டா. இல்லடி, ஃபுல்லாக லவ் தான். லவ் அப்படியே கொட்டி 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 கொடுக்கணும் போல் இருக்குது. ஏன் மச்சான் அவட்ட கொடுக்குறேன்? சோஃபியாட்ட கொடுக்க வேண்டியதானே? இங்கே பாரு, இன்னொரு தடவை அந்த பெயிண்ட்டு மூஞ்சி பற்றி சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட பெயிண்ட்டு மூஞ்சின்னு சொல்லி. டேய் ஃபில்ட்ரு போட்டு ஏமாத்துறாளுகடா, கர்மம் முடிச்சவளுங்க. காண்டாகுது, அவளை பார்க்கும்போது எரிச்ச மயிராக வருது.
ஷோ, இன்னொரு பக்கம் இந்த சூபின் பெரிய ஹீரோ மயிர் மாதிரி சுற்றுறான். எரிச்சலாக வருது. அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படியாச்சும் இவ்வளோ மடங்கணும்டா, எப்படியாச்சும் மடங்கணும். டேஜே, நீ தாண்டா ஐடியா பண்ணணும், சொல்கிறா. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குற. ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன மச்சான்? இப்படி காதை கொடு. டேய், அப்போ நாங்களாம் ஃப்ரெண்டு இல்லையாடா? எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன். எச்சி, அசிங்கமாக இருக்குது ஜிகி. அதான் தெரிதில்ல, மூட்டை எல்லாருக்காலும் நீ சொல்கிறான். சரி, அப்போ 4 பேரும் காதை கொடுங்க. என்னடா கிஸ்ஸா அடிக்க போகிறேன், எல்லாரும் கண்ணத்தை கொண்டு வந்து என் வாங்கிட்ட வைக்கிறீங்க. எச்சி நவுரு. இப்போ அப்படியே ஏறி டேபிளுக்கு நடுவில் வந்துட்டு கம்மிக்கியார். இப்போ தாண்டா முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை விடு. பொண்ணுங்களோட வீக் பாயிண்ட்ஸில் அடிக்கணும். அது என்னடா வீக் பாயிண்ட்ஸு? ஃப்ரண்டா பேகா, இல்லை செருப்பா, இல்லை விலக மாறா? இல்லை மச்சான் சொல்லு. அது வந்து டேய், ஒரு கோட் ஆகுமாடா? அதெல்லாம் ஒரு கட் ஆகும்டா. ஐடியாவை மட்டும் பிக்கப் பண்ணு. அப்புறம் என்ன, ஆளோனது தான். என்ஜாய் என்ஜாய். மச்சான், தெய்வமே தெய்வமே தெய்வமே, அதெல்லாம் வேணாம். 2 சரகு சொல்லு நைட்டுக்கு சேர்த்து. டேய், அவன் மட்டும் மடங்கட்டும். சும்மா உன்னை விடிய. டேய், தப்பாக இருக்குடா. சரகுலே குளிப்பாட்டுவேன்னு சொன்னேன் நான். ஏன் அப்படி வரியா? சரி சரி, போப்போ. ஐடியா முத போய் ஒர்க் பண்ணு போ. இப்போ ஜிம்மினா அப்படியே சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிறான். டேய் சூபின் நாய், யானே உசார் பண்ண பார்க்குறியா? அவன் ஏன் சாத்த பொண்ணுடா. இருக்கு, ஏதோ கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். இனிமையாக ஸ்டெடியாக இருப்பேன். என்னடா அதிசயமாக இருக்குது, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். மா, எங்கேயாச்சும் சீக்கிரம் வந்தேன்னு சந்தோஷப்படுமா. மித்த எல்லா விஷயத்துலையும் நான் ரொம்ப லேட்டுமா. என்னடா ஒன்றும் புரியலை. எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? ஒரு மாதிரி பேசுகிற. மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேன்ட்டு அங்கிட்ட எங்கே போகிற? அது ஏன் ரூம்டா. ஆமாம்ல மா, ஒரு ரூமுக்கு நான் வந்ததே இல்லைல்ல. அதானப்பா, அம்மானு ஒருத்தி இருக்கிறத மதிச்சா தானே ரூமுக்கெல்லாம் வருவீங்க. அப்போ ஜிமின் அப்படியே இருந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற சிந்தோட ரூமை தான் பார்க்குறான். அது லைட்டாக ஓப்பனில் இருக்குது. என்ன பண்ணுறான்னு தெரியலையே. என்னடா அங்கே பெராக் பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி, மேலே போய் குளிச்சுட்டு வா. ம். என்னடா இங்கே நெளிஞ்சிட்ருக்க? போய் குளிச்சுட்டு வா, சாப்பிட்ணும்ல, அப்பா வந்துடுவார். ம். என்னடா பூம்பு மாதிரி மண்டையாட்டுறேம்மா. போகிறேம்மா. சும்மா நசன்ட்டு நானே என் ஃபிகர் என்ன பண்ணுறான்னு தெரில. டே ஜிமனா, இத்தனை நாள் உங்கள் அம்மா எவ்வளோ டைம் வெளியே போயிருக்காங்க. நீயும் அவளும் தனியாக இருந்திருக்க. சே, அந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் ஆத்தாக்காரி எங்கேயும் வெளியே போக மாட்டா. போனாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. அவ்வளோதான்டா, வாயை சப்பிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, என்னம்மா மண்டை வலிக்குது, இப்போது கொட்டின. டேய் மாதிரி அதை போய் குளிச்சுட்டு வாடா. இங்கேயே நின்று பேராக் பார்த்துட்ருக்கான் போ. இவனுங்க வேற அப்படின்ட்டு ஜிமின மண்டையை அப்படியே தடவிட்டு மேலே போகிறான். என்ன பண்ணுவா? சாப்பிட வருவாள். ஐயோ, என் ஃபிகரை பார்க்கணும் போல இருக்கு. அதுவும் அந்த ப்ளவுஸு பா, குனிஞ்சு பூவும் எடுத்தா பாரு, எல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஐயோ, இப்போ பார்க்கணும் போல இருக்கேன். ஏஜே, அப்படிடா கரெக்ட் பண்ணுறது? எனக்கு புத்தி அங்கே தான் போகுது. ஐயோ, என்ன கீழே லைட் எரியுது? பைப்பை பிடிச்சி பேசாமல் கீழே இறங்கி பார்க்கலாமா? சொந்த வீட்டிலே திருட மாதிரி பார்க்க வேண்டிய நிலமையா? பரவாயில்ல, எவனாச்சும் பார்த்தா ஜட்டி கீழே விழுந்துச்சு எடுக்க போனேன்னு சொல்லிடலாமா? சொல்லலாம் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ ஜிமின் தான் ஒரு ஷார்ட்ஸும் டிஷர்ட்டு தான் போட்டிருக்கான். அப்படியே பைப்பை பிடிச்சி கீழே தான் இறங்கி வரான். ஆக்சுவலாக ஜிமின் ரூமுக்கு கீழே தான் சிந்துவோட ரூம். இப்போ அப்படியே இறங்கி வரான். அந்த விண்டோ எப்படின்னா கிளாஸ் விண்டோ தான், ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் இருக்குது, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. விண்டோ அப்பாடி மூடலை. எங்கே காணோம்? ஆளையே காணுமே. எங்கே போனா? சாப்பிட போயிட்டாலும். சே, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? சாப்பிட போயிட்டாடா. டேய் சரி, வந்ததும் வந்துட்டோம். இப்போ கீழே ஓடி போனால் எங்கள் அம்மா என்ன சொல்லும்?
திருப்பி மேலே போகணுமா? ஷோ அப்படின்ட்டு ஏற போகிறான். அப்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. என்ன அப்படின்ட்டு அகைன் கீழே வரான். குரங்கு மாதிரி பண்ண விட்டாலே அப்படின்னு இப்போ பொறுமையாக அப்படியே ஜன்னல் வழியாக அந்த ஸ்க்ரீனை நவட்டிட்டு பார்க்குறான். ஆன்னு பார்க்குறான். அவ்வளோதான் அவனுக்கு அப்படியே வாயிலேருந்து ஜொல்லெல்லாம் ஊற்றுது. ஸோ சிந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கா, டவல் மட்டும் கட்டிட்டு. ஸோ ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பாப்பா என்னம்மா இருக்கா? ஐயோ ஜிமினா, இதெல்லாம் விட்டாடா அந்த சப்ப ஃபிகர் பின்னாடி நக்கிட்டு இருந்த. என்னம்மா இருக்கா? கண்ட்ரோல் மயிர் வர பண்ண முடியல. ஐயோ எல்லாம் எனக்கா என்ன? ஐயோ தன்னால் மிஸ் பண்ணிட்டியா ஜிமினா? உன் மூஞ்சில் இந்தா நீயே காரி துப்பிக்கோ. யாரும் பேசுகிற சவுண்டு மாதிரி கேட்குது. ஐயோ பார்க்க போகிறா. என்னம்மா இருக்கா? இப்பயே போய் அப்படி இப்படின்னு கட்டி பிடிச்சி அங்கன்னு தொடணும் போல தான் இருக்குது. அவ்வளோதான், செருப்பை கழட்டி அடிச்சிருவா மூஞ்சிலே. அப்படி பண்ணியிருக்கடா. உன் வாயை வச்சுட்டு உன் வாய் தான் உனக்கு எல்லாமே. ஐயோ யாரும் கமிட்டடாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. போச்சு, எல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஜிமினும் புலம்பிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது சிந்து தான் டவலை ஓப்பன் பண்ணி போடுறா. அவ்வளோதான், பையன் அங்கே ஃப்ளாட்டு அப்படியே விண்டோலே சாஞ்சிட்றான். முன்னாடி என்னால் எப்பயே மூச்சு வாங்குது. ஐயோ என்னது இது? ஸ்க்ரீன் எப்படி ஓப்பனில் இருக்குது? ஐயோ வராடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து மூடி விட்டுறா. ஸோ விண்டோவும் க்ளோஸ் பண்ணி விட்டுடுறா. சே, கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருக்கலாம்ல, மூடிட்டாலே. ஆனால் இல்லை ஜிமினா, கன்ஃபார்மாக வேணும். இந்த ஃபிகர் உனக்கு தான்டா, உனக்கு மட்டும்தான். அத்தான் அந்த சூபினாச்சு அவனாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் எனக்கு தான். ஜிமின், டே ஜிமின், என்னடா பண்ணிகிட்ருக்க? சாப்பிட வாடா. இதோ வரேம்மா. ஐயோ இங்கேருந்து மாட்டி விட்றேனே. என்னடா பின்னாடி கேட்குது? அங்கேயா இருக்க? நான் அங்கே இல்லைம்மா. ஓ என்ன நானே மாட்டுறேனே. என்னது? ஐயோ ஃபஸ்ட்டு மேலே போடா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே மேலே ஏறி போகிறான். என்னம்மா? என்னடா கீழே வாய்ஸ் கேட்டுச்சு, இப்போ மேலே கேட்குது? ஜிமின் மா, நான் தாம்மா அப்படி கொஞ்சம் லோவாக பேசினேன், அவ்வளோதான். இப்போ என்னம்மா? சாப்பிட வாடா. இதை வரேம்மா அப்படின்ட்டு வரான். ஸோ சிந்துவும் ஒரு பெரிய ஃப்ராக் மாதிரி போட்டு வந்து சாப்பிட வரான். ஸோ ஜிமினை பார்க்கவே இல்லை. ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. வழக்கமாக ஜிமின் ரொம்ப ரேராக தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவான். ஏன்னா அது வரதே ரொம்ப லேட் நைட்டாக இருக்கும். ஸோ சிந்துவை பார்க்கவே மாட்டான். அப்படியும் சண்டே அந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா அவன் பாட்டுக்கு மொபைல் நோண்டிகிட்டு இருப்பான் சாப்பிட்டுட்டே. ஸோ கண்டுக்கிட மாட்டான், பாதியிலே எழுந்திரிச்சு போயிடுவான். இன்றைக்கி அப்படி இல்லை, ஃபோன்லாம் எதுவுமே எடுக்காமல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிந்து மேலே தான் இருக்குது. அவன் எதையும் கேர் பண்ணிக்காமல் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்ருக்கான். டேய் இதை வைக்கவா? வைமா. இதுடா வைமா. இது வேணுமா? வைமா. இதுடா வைமா. சும்மா தொணன்னு. ஸோ ஜிமினோட அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னாச்சு இவனுக்கு? பைத்தியம் திங்காது, இது கேட்டு வாங்குது. என்ன கசகுற மாதிரி இருக்குது? மா இது எதுக்குமா ஊற்றுன? நீ தானடா வைமான்னு கேட்டு வாங்கின. இப்போ ஊற்றுனன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ஐயோ மா, வேறு ஏதாச்சும் பிளேட்டை போட்டு. சரி என்னடா வளர்ற? மா வேறு சாப்பாடு போட்டு கொடுமா, எனக்கு இது வேணாம். இப்போ தான் அப்படியே சிந்து நிமிர்ந்து பார்க்குறான் ஜிமினை. ஜிமின் அப்படியே லைட்டாக சிஸ்ட்டு யாரு பார்க்குறான்னு அவன் அகெயின் அப்படியே குனிஞ்சு சாப்பிட்றான். சா இப்போ தானே பார்த்தான், கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன அவன் அவளுக்கு. இப்போ அவங்களும் வேறு தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. இதையாச்சும் ஒழுங்காக சாப்பிட்றான். சரிம்மா. பார்க்கவே மாட்றா. இப்போ அப்படியே காலை நைஸாக அப்படியே கிட்ட கொண்டு போய் உரசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரசுறான். என்ன ரியாக்ஷனே இல்லை. என்னங்க சும்மா இருங்கங்க, நைட்டு பார்த்துக்கலாம். எது? என்னடி என்ன பேசுகிற? போங்க, உங்களுக்கு எப்போ பாரு இதே விளையாட்டு தான். பசங்க 2 பேர் இருக்காங்க. ஐயோ அம்மா காலை தைச்சிட்டோம் போலியே. இப்போ அப்படியே அகைன் அப்படியே காலை கொண்டு போகிறான். ஏய் என்னடி பண்ணுற?
பசங்க இருக்காங்க, காலை பிடி தேய்ச்சிட்ருக்க. அதெல்லாம் அப்புறம் ஏங்க நீங்கள் தான் முதல்ல தேய்ச்சிங்க, அப்புறம் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க ஏதோ நான் தேய்ச்சேனா? ஓ இவனுங்க வேற, நான் தேய்க்க போகிற காலு வேற காலுடா, இவனுங்க காலை ஏன்டா ஊடால வருது. ஜிமின் அப்படியே இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த காலை நீட்டி லைட்டாக ரப் பண்ணுறா. சின்ன அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துருப்பா, இப்போ பார்க்குறான் அப்படியே முறைச்சிட்டு அந்த காலை அப்படியே ஓரமாக எடுத்துடுறா. பாடுறா. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை ஆண்டி. ஆண்டியா? அத்தை என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. மாமா ஏன் இப்படி பண்ணுறாரு? பிடிக்கவே இல்லை எனக்கு. அத்தை போதும் தான் எனக்கு. என்ன அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா? சாப்பிடு நல்லா. போதும் த, எனக்கு பசிக்கலை. சிமின் காலை விடவே இல்லை. ஸோ சிந்துதான் ஒரே எத்து. அம்மா என்னடா ஆச்சு? காரமா? அதான் காரமா? ஏண்டா ஸ்வீட் சாப்பிட்ற, காரம்னு சொல்கிற? அது நேற்று சமைச்சல்ல, அது காரமாக இருந்துச்சு, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அதான் உரைச்சிச்சு. என்னடா உளறீங்க? ஏங்க இந்த வீட்டில் எதுவும் வித்தியாசமாக நடக்கிற மாதிரி இல்லை? எனக்கும் அப்படி தாண்டி ஃபீல் ஆகுது. சின்ன அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. மாட்டங்கவே மாட்டாளே. சே, இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. சிந்து தான் காலேஜ் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு கீழே வரா. அத்தை நான் காலேஜ் போயிட்டு வரேன், சீக்கிரம் போகிறேன் த, பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு. எங்கம்மா போகிறேன்? காலேஜ் அத்தை. உன்னை பிக்கப் பண்ண ஒரு ஆள் 1 மணி நேரமாக நிற்கிறாரு வெளியே. யார்? என்னையா? ஆமாம், சிந்துவை நான் தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி 1 மணி நேரமாக நிற்கிறான். யார் அத்தை? ஒருவேளை சூபின் வந்திருப்பாரோ? நீயே போய் பாருமா. இப்படி சொன்னதும் சிந்துவும் அப்படி சிரிச்சிட்டே ஆடி வரா. சூபின்? கொத்தா சூபினா? இவரா? அத்தை அவன்தாம்மா 1 மணி நேரமாக நிற்கிறான். நானும் சொல்லிட்டேன் போடா அவள் பஸ்ஸில் வருவான்னு சொல்லி. இல்லை இல்லை நான் அவளை தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி நின்றுட்டுருக்கான். ஜிமின் அப்படியே கை கட்டிட்டு ஸ்டைலாக அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துட்டு ஓரக்கண்ணால் சிந்துவை பார்க்குறான். சிந்து அப்படியே மறைச்சிட்டு, இல்லைத்த நான் பஸ்லேயே போய்க்கிறேன். மா என்ன பஸ்லாம் கூட்டமாக இருக்குமா? அது இன்றைக்கி தான் உனக்கு தெரியுமா ராசா? எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் சிந்துவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி. அது சரி, வெட்டி கதெல்லாம் பேசாத, இப்போ வருவாளான்னு கேளுங்க. இல்லைத்த நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஓய் என்ன? அதெல்லாம் முடியாது, என் கூட தான் பைக்கில் வரேன், வாடி. இல்லை நான் வரல. வாங்குறேன் அப்படின்னு பேக்கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். இப்போ பைக்கில் போயிட்டுருக்காங்க 2 பேரும். ஏய் அப்படியே உட்காந்துருக்க, கொஞ்சம் கிட்ட வந்து கட்டி பிடி. மாமா கொஞ்சம் பைக்கை ஓரமாக நிறுத்துறீங்களா? என்னாச்சு? ஓரமாக நிறுத்துங்க மாமா. என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? அதே தான் நானும் கேட்குறேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் சைக்கிளில் வந்தால் கிண்டல் பண்ணுவீங்க, இப்போ நீங்களே உங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறீங்க. என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? அது வந்து நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் மாமா. நீங்கள் என்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டீங்க, எல்லாத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல. தயவு செஞ்சு இனிமே என் பின்னாடி சுற்றாதீங்க. எனக்கு புரியுது நீங்கள் எதுக்கு என் பின்னாடி வரீங்கன்னு சொல்லி. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை மாமா. ஏய் கிழிச்சிருவேன் வாய, இந்த மாதிரிலாம் ஏன்ட்ட பேசிகிட்டு இருந்தேனா? நான் சொன்னேனாடி? இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்கிட்ட வராதிங்க அப்படின்னு அழுதுகிட்டே போகிறான். ஸோ ஜிமினுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அவனை விட்டுடுறான். இப்போ அப்படியே காலேஜில் தான் சூபினும் சிந்துவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. என்ன இதை சாப்பிடு. இல்லை சூபின் வேணாம். என்ன சிந்து நீ சாப்பிடு. ஹொத்தா டே ஜிமினா என்னடா ஆச்சு? இப்போ அப்படியே எல்லாருமே ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஸோ ஜிமினை பென்ஸை தள்ளுறேன்னு சொல்லி கிளாஸை தட்டி விட்டுருப்பான், அவள் லைட்டாக கிழிச்சிருக்கும். ஸோ சிந்துவும் பார்த்துருப்பான். மாமா ஒன்றும் இல்லை, விடுங்க. டேய் என்னடா இவ்வளோ ரத்தம் போகுது, வா மெடிக்கல் ரூம் போகலாம். டேய் அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, விடுங்கடா அப்படின்ட்டு அவன் போகிறான். நான் எங்கே போகிறேன், விடு. என்னாச்சு இவருக்கு? எதுக்கு அப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு? எதுக்கு அப்படி பண்ணுறாரு? அடம் பிடிச்சா அடம் பிடிக்கணுமா? எனக்கும் அடம் பிடிக்க தெரியுமாம்மா. நீங்கள் பண்ணதில் நான் மறக்க மாட்டேன், அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சேர்ந்து உட்காந்துடுறா. எனக்கு அடிபட்டது கூட பார்க்க வரல,
அவ்வளோ இது. சரி சரி, நானும் உன்னை பார்க்கல, ஆனால் நான் பண்ணுறதை மட்டும் நீ பாரு. உனக்கு அவ்வளோ இருக்கும் போது அவளை இறங்கி வந்து நானே பேசுகிறேன்ல, திருப்பி திருப்பி என்னை சீண்டி தான் பார்க்குறேன். இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஜிமினை விட்டுடுறான். இப்போ டே பை டே ஜிமின் ரொம்ப லேட்டாக வரான், குடிச்சிட்டு வரான். ஸோ உங்கள் அம்மாட்ட திட்டு வாங்குறான், அவங்க அப்பாட்ட திட்டு வாங்குறான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் சுத்தமாக உங்களை கண்டுக்கிறதே இல்லை. உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி இருக்குது. நம்மளால தான் அவன் எப்படி இருக்கான்னு தெரியும். நம்ம தான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அவரை. இல்லை, அவரே ஏன் இவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கிறாரு? சொன்னாலும் புரியாது இவருக்கு. இப்போ அப்படியே ஒரு 2 மந்த் பாஸ் ஆகுது. ஸோ ஜிமின் மோசமாக தான் போயிட்டுருக்கா அந்த மாதிரி. ஆனால் சிந்துவும் பிடிச்ச பிடி விடாமல் இருக்கா. டே மயிறு, 2 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேன் தெரியுமாடா. எங்கள் அப்பன்ட்ட அவ்வளோ அடி, எங்கள் ஆத்தாட்ட அவ்வளோ திட்டு. டேய் சுத்தமாக மதிக்கலை என்ன. அவ்வளோ என்னடா அவ்வளோ இதில் இருக்கா. அவ்வளோனா அவ்வளோ பண்ணியிருக்க. டே மச்சான், செகண்ட் பிளானும் வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பிளான் போட்டு தர ஏஜே இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்படியே படுக போட்டு சூத்துலேயே மிதிப்பேன். 2 பிளானை போட்டு கொடுத்துருக்கான் மொக்கையா. மொக்கையாக போட்டு கொடுத்துல போ ஏன் நல்லா பிளான் போட்டு கொடுக்கணும் வந்துட்டு டே என்னடா டேய் சொல்லுங்கடா. டேய் பாவண்டா, கெஞ்சிடால சொல்லு. ஐயோ என்ன பண்ணுறது, அந்த புள்ள வேறு ரொம்ப பிடியாக இருக்கும். உன்னைப்பாகவும் எப்பாரு பாவமாயிரா இருக்குன்னு மட்டும் சொல்லாதுன்னு எரிச்சலாம் வருது. சர்ரா, லாஸ்ட்டாக ஒரு பிளான் ஏதாச்சும் ஒரு கட் ஆகுமா? கண்டிப்பாக. பொண்ணுங்களோட வீக் பாயிண்ட்ஸே எமோஷ்னலாக டச் பண்ணுறது தான். அப்படின்னா ஏஜே எனக்காக சாக போறியா? ஆமாம் நொட்டுவானுங்க இவருக்காக அப்படியே நாங்கள் சாக போகிறோம் பாரு. எச்சி பிளானை மட்டும் கேளு. சொல்லு மச்சான், கிட்ட வாங்கடா. இவளை கிட்ட இல்லைடா, தள்ளி போங்கடா. சரிடா இப்போ சொல்கிறா. அது என்னென்னா டேய் செம்ம பிளானு மச்சான். இதை தாண்டா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் தான். இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லவ் சேர்ந்தா அது எப்போ தெய்வீக காதலாக இருக்கும். அப்போ மயிறு, அப்போ இந்த 2 பிளான் ஊற்றிக்கணும்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே. அப்படியும் சொல்ல முடியாது. இவனை மொத்துங்கடா அப்படின்னு சொல்லி ஏஜா போட்டு அடிக்கிறானுங்க. சரி இப்போ விடுங்கடா. பிளான் எப்படி? செம்ம பிளானு மச்சான். சரி சொன்ன மாதிரியே ஆக்ட் பண்ணிடுண்ணே. சிந்து நாளைக்கு தானே ஊர்லேருந்து வரா? ஆமாண்டா 1 வீக் ஆச்சு. அவன் இந்தியா போய் நாளைக்கு தான் வரான். சரியான டைமிங் மச்சான். சரிடா சொன்ன மாதிரி பண்ணிடுண்ணே. நாங்களும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை போடுறோம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, காலேஜ் தான். ஆக்சுவலாக சிந்து 1 வீக் லீவ் போட்டனால ரொம்ப சீக்கிரமாகவே காலேஜ் வந்திருப்பா. ஸோ வந்தது வழக்கமாக ஜிமின் இருப்பானா அப்படின்னு சொல்லி பார்ப்பா. ஒன்ஸ் பார்த்துட்டு தான் போவா. இன்றைக்கி பார்க்குற காணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக போகிறா. மச்சா ஜிமினா நான் ஏன் இப்படி ஊழிடுற? டேய் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. டே ஏஜே அழுகாத மச்சா, ஒன்றும் ஆகாதுடா. டே டயாங் என்ன வரல சுப்பிட்டு இருக்கியா மச்சா? டேய் இல்லைடா ஜிமினா எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. டேய் அவன் என்னடா பண்ணா? லவ் தானடா பண்ணா, அது இப்படியா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு மச்சான். இல்லைன்னா அவ்வளோதான், பாடி பார்ட்ஸ்லாம். என்ன மாமா? அப்போது சிந்து அப்படியே ஓடி வந்துட்டு, அண்ணா ஜிமின் மாமாவுக்கு என்னாச்சு? காலையில் நான் பார்க்கவே இல்லை. அத்தனை வீட்டில் இல்லை, எதுவும் என்கிட்ட சொல்லலை. என்னாச்சு மாமாவுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? ஏம்மா அவனை பிடிக்காதுன்னு ஒதுக்கிட்டேன், அதுக்குன்னு ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. அவனை பற்றி கேர் பண்ணிக்கிறது இல்லை. 2 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? ஐயோ கண்ணீரே வராமல் கண்ணை தொச்சிட்டு இருக்கேனே. என்னாச்சு? அது ஏம்மா கேட்குற? அது ஒரு பெரிய கதை. என்னாச்சு? என்ன கதை? நீ யாராச்சும் சொல்லுங்க, என்னாச்சு? இவ்வளோ சீக்கிரம் கேட்டுட்டா என்னம்மா சொல்கிறது? டே என்னடா பார்த்துட்டு சும்மாவே நிற்கிறீங்க? அது டேய் நீ தானே பிளான் போட்ட, ஏதாவது கதையை சொல்கிறான். என்னடா கதையை சொல்ல? ஐயோ இவ்வளோ யோசிச்சேனே, கதையை மறந்துட்டேனே. இப்போ சூத்தில் சூடு நினச்சுன்னு சொல்லிடலாமா? சூத்தில் சூடா? டீ அசிங்கமாக பாப்பாடா மயிறு.
அண்ணா அட இருமா, யோசிக்கணும்ல. யோசிக்கணுமா? இல்லைப்பா, என்ன நினச்சின்னு யோசிக்கணும்ல. அதாவது அவன் சொன்னான் நீ ஊருக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லி. நாளைக்கு என் தேவதை வந்துடுவாடா, அவளுக்கு பஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் கூட தான் ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருந்தா பைக்கில். பஞ்சு மிட்டாய் வாங்க போகிறேன் மச்சான்னு சொல்லி ரோடை கிராஸ் பண்ண போனான். ஆனால் எனக்கு பஞ்சு மிட்டாய் பிடிக்காது, எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். இது வேறையா? ஐயோ கருமம், நானே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன், அது பஞ்சு மிட்டாயும் ஐஸ்கிரீமும் கலந்து ஒரு கலவையாக கொடுக்குறானுங்க போல். என்னது, பஞ்சு மிட்டாயும் ஐஸ்கிரீமும் கலந்தா? அது அட சொல்கிறத கேளுமா. அது வாங்குறதுக்காக ஆசையாக போயிருந்தான் மச்சான். நியூ ஃப்ளேவரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தராங்கன்னு சொல்லி அங்கிட்டிருந்து சரட்டுன்னு ஒரு குப்பலாரி வந்து இவனை மோதிடுச்சு. ஏன்னா மாமா அத்தை எதுவும் சொல்லலையே. எப்படிம்மா சொல்லுவாங்க, எல்லோரும் தான் ஊருக்கு போயிட்டாங்களே. அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து பாருக்கு போய் டீ. சரி மச்சான், பாருக்கா? இல்லைம்மா, பார் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும், கூப்பிட்டு போகன்ட்டாங்க. அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க? மாமா எங்கே இருக்கார் இப்போ? அண்ணா அண்ணா ஒன்றும் ஆகலையா அவருக்கு? இல்லைம்மா ஒன்றும் ஆகலை, கடைசி கேஸ்டபிள்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. என்ன அண்ணா? அதான் உடம்பு ஃபுல்லாக ஒரே கட்டு. என்னடா? ஆமாம், உடம்பு ஃபுல்லாக ஒரே கட்டாக இருந்துச்சு, தலைலாம் வேறு அடிபட்டு இருந்துச்சு. தலைலாம் வரையும் உடம்பு ஃபுல்லாவா? ஆமாம், உடம்பு பூரா தான், உடம்பு பூரா. எங்கே இருக்காரு? வீட்டில் தான் இருக்கான். வீட்டில் இருக்காரா? ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ சொன்னோம், என் கடைசி உயிர் என் வீட்டில் தான் போகணுன்னு சொல்லி போட்டுட்டான். நாங்கள் சொன்னோம் மச்சான் அவன் கூட இருக்கோன்னு சொல்லி, என்னை யாரும் வேணாண்டா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டான். அதை கிளம்பி வந்துட்டோம். அண்ணா அப்படின்ட்டு சின்ன வந்து ஓடுறா. முத்தலக்கடி கொய்யா, டேய் பக்காவா நடிக்கிற மச்சான், ஏஜேவா கொக்கா. அண்ணா மச்சா, என்னம்மா? தேங்க்ஸ்ண்ணா. யூஆர் வெல்கம். போங்க, லாஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா அங்கே உயிர் போயிடும். இதை போகிறேன் அப்படின்ட்டு ஓடுறான். ஸோ பசங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஜிமின் காலு கையிலலாம் கட்டு போட்டு அப்படியே வாசலை பார்த்துட்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எப்போ தான் வருவாய் வா, ஐயோ நீ வந்தா அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணி பேசணுமே, என்ன விட்டு போட்டு வச்சுருக்கானுங்க வேற தெரில. நல்லா வேலை எங்கள் அம்மா நீ ஊரில் இருக்காங்க, இருந்திருந்தா வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குமா? ஏண்டி என்னையா இக்னோர் பண்ணுற? இன்னைக்கு பாரு மாமா நீ தான் வேணும், நீ தான் வேணும்னு சுற்றி சுற்றி வர போகிறான். ஜிமின் மாமா, ஐயோ வந்துட்டா, ஐயோ எங்கடா போட்டாத, ஷூ கட்டு வேற. இப்போ அப்படியே ஜிமின் உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டு பெட்டில் படுத்திருக்கான். ஜிமின் மாமா, ஜிமின் மாமா எந்திரிங்க மாமா, நான் சிந்து வந்திருக்கேன். யாரு நீ? யாடி? எதுக்கு வந்த? போடி, என்னை விட்டு போ. போக மாட்டேன். எதுக்கு மாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பார்த்தீங்களா? ஏன் மாமா? உனக்கு தான் நான் பிடிக்காது, உங்ககிட்ட சொல்லி என்னம்மா பண்ணுறது? என் விதி போகணுன்றது. நல்ல வேலை என் அம்மா இங்கே இல்லை, இதெல்லாம் பார்த்துருந்தா அவங்க. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா. நான் ஆன்ட்டிக்கு கால் பண்ணுறேன், வந்துடுவாங்க. இல்லை வேணாம் வேணாம், கால் பண்ணி எல்லாத்தையும் கெடுக்க போகிறாளா? வேணாம்மா வேணாம், என் கடைசி மூச்சு அதுவாக போகட்டும், வேணாம். ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிற? ஏஜி அண்ணா சொல்லிச்சு, என்னால தானே உனக்கு அடிபட்டுச்சு. என்ன ஒன்னாலையா? என்ன சொல்லியிருக்கான்னு தெரியலையே. என்னம்மா என்ன சொன்னாம? நடிக்காது, என்ன சொல்லிச்சு, ஐஸ்கிரீமும் பஞ்சு மிட்டாயும் கலந்து ஏதோ ஒன்று விற்றாங்களாம், எனக்கு பிடிக்கும்னு சொல்லி நீ வாங்க போய் தானே உனக்கு குப்பலாரி மோதி அடிபட்டுட்ட. அப்போ ஜிமினுக்கா சிரிப்பு தாங்கலை, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். சரியாதடா ஜிமினா,
ஏஜே உனக்கு புழுவை வேற. ஐயோ சிரிச்சா சிரிச்சா மாட்டிப்போமே. ஐயோ வேற சிரியணும் போல இருக்கு. மாமா என்னாச்சு மாமா? தெரிலம்மா, ரத்தம் வாந்தி எடுக்க போகிறேன் போல, அதான் இருமலாக வருது. மாமா அப்படிலாம் சொல்லாத மாமா, உனக்கு தான் அதை பிடிக்காது. அப்புறம் ஏன்டி வந்த அப்போ அந்த சூபின் பின்னாடியே போ, அவன் தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறானே. மாமா எனக்கு எனக்கு அவரெல்லாம் பிடிக்காது, ஒன்று தான் மாமா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ மாமா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்காக தானே நீ குடிச்சிட்டு வர. ஐ ரியலி லவ் யூ மாமா, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ் மாமா. இல்லைடா சிரிக்கக்கூடாது, உன்னை விட்டு நான் எங்கடி போகிறேன். ஐயோ க்யூட்டாக இருக்காளே, இப்போ இழுத்துச்சுமா நச்சுன்னு கொடுக்கணும் போல இருக்கு. ஆனால் முடியாது, அது முடியாது. மாமா மாமா என்னாச்சு? தெரியலடி, ஒரு மாதிரியாக இருக்கு. கொஞ்ச நேரம் உன்னை கட்டி பிடிச்சிக்கவா? சரி சரி மாமா. இப்படி சொன்னதும் அப்படியே ஜிம்னும் வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிறான். மாமா மாமா எப்படி இருக்கு மாமா? மாமா உனக்கு பரவாயில்லையா? சொல்லு மாமா. எல்லாம் பொசுன்றிருக்குடி. ஐயோ எங்கெங்கேயோ டச் ஆகுது. இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். என்ன ஸ்மெல்லு? நல்லா பொசுன்றிருக்காடே. அப்படியே படுக்க போட்டு மேலேயே படுத்துடலாம் போல். இதெல்லாம் அனுபவிக்காமையாடி சின்ன வயசுலேருந்து ஒன்று விட்டு வச்சுருந்தேன். நல்லா இருக்கே மாமா. இவன் ஒருத்தி ஃபீல் பண்ண விட மாட்டான். ஒன்றும் இல்லடி, ஒரு மாதிரியாக இருக்கு மாமா. மாமா என்ன மாமா? ஒரு மாதிரியாக இருக்கு மாமா. ஏடி நீ அழியிற இருடி. மாமா 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 என்ன மாமா? மாமா என்னடி ஹக் கூட பண்ண விட மாட்டேங்கிற மாமா? நீ ஹக் பண்ணலை மாமா. மாமா மாமா சரி வேணாண்ணா போ, உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல. யார் சொன்னா? சின்ன வயசுலேருந்து எனக்கு உங்களை தான் மாமா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. எப்போ பாரு என்ன பம்கின்னு சொல்லிகிட்ருப்பீங்க. ஐம் சாரிடி, ஐம் சாரி. எனக்கு இப்போ தான் சொல்கிறேன், நீ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒன்றா அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் ஒப்பனா சொல்கிறேன், சேரில் பார்த்ததும் அப்படியே கவுந்துட்டேன். மாமா உனக்கும் ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூடி. அப்படியே கிட்ட வந்துட்டோம், அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தால் கிஸ் அடிச்சிடலாம். மாமா வாடி. இப்படி சொன்னதும் சிந்தும் அப்படி கிட்ட வரா. 2 பேரும் நல்லா லிப் லாக் பண்ணிக்கிறாங்க. மாமா தள்ளி போகாதடி, கிட்டவா பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமாம் பொண்டாட்டி தான், அவெல்லாம் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? என்னடி ஏதோ ஒன்று பிசுன்னு ஒட்டுது, என்னது இது? என்னது இது? பிளட்டு இப்படி பிசுன்னு இருக்கு. டொமேட்டோ சாஸ் அப்படி தானே இருக்கும். ஒரு நிமிஷம், என்ன மாமா இது? அது வந்து டொமேட்டோ சாஸு மாமா. மாமா என்னடி? சரி கோச்சிட்டு போறியப்போ. ஐ லவ் யூ மாமா. ஏய் என்ன இதெல்லாம் தெரிஞ்சதும் விட்டு ஓடி போவான்னு பார்த்தா கட்டி பிடிக்கிறேன். எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியேனா எப்போ? ஏஜ் என்ன இருக்காது சொன்னார்ல, அப்பயே தெரியும். அடிப்பாவி எப்படி? இல்லை அவங்க மனசை கஷ்டப்படக்கூடாதுல்ல, கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் நானும் நடிக்கலான்னு நடித்தேன். அப்போ இங்கே வந்து ஏன் நடித்தேன்? இல்லை நீ கட்டெல்லாம் போட்டுட்டேன், நீயும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன், அதான் கொஞ்ச நேரம் கம்பெனிக்கு நடித்தேன். எந்த ஊரில் மாமா பஞ்சு மிட்டாயும் ஐஸ்கிரீமும் கலந்து விற்கிறாங்க? நானா லூஸா? அதானே, ஒன்னெல்லாம் ஏமாற்ற முடியுமா?
அதானே, அப்படியும் நியூவாக ஃப்ளேவர் வந்திருந்தா நான் முன்னாடியே வாங்கி சாப்பிட்ருப்பேன். எனக்கு தெரியாமல் லான்ச் பண்ண போகிறாங்களா? அதானே பார்த்தேன். இப்போ தானே அறிவாளியாக பேசினேன். என்ன ஒரு அறிவு. என்ன மாமா? இல்லடி மாமா, கையெடு. நீ தான் சொல்லியிருக்கல இதுக்கெல்லாம். இல்லடி, இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன். போதும் விடு, என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தின. சரிடி, அதுக்கு தான் 2 மாதம் ஆளே விட்டல பண்ண. 2 மாதம் நான் பின்னாடி எத்தனை வருஷம் சுற்றிருக்கேன். சரி, இப்போ அதுக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் வாங்கி தருவியா? வாங்கி தரேன்டி. என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். சரி, அப்போ எனக்கு ஆர்டர் கொட்டிப்பா, என்னன்னாலும் வாங்கி கொடு. நான் சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்கக்கூடாது. என்னன்னாலும் சாப்பிட்றி, என் ஒய்ஃபி, என் பொண்டாட்டி. போதும் விடு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே 2 பேரும் கப்பலாக போகிறாங்க காலேஜுக்கு. பைக்கில் தான். மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இறங்கவா? உட்கார்றி, என் பொண்டாட்டிடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ எல்லாம் ஹோல் காலேஜ் இவங்கள தான் பார்க்குது. ஸோ அப்படியே ஜிமின் ஷோல்டரில் கை போட்டு அப்படியே கூப்பிட்டு வரான். மச்சான், என் பொண்டாட்டியை பார்த்துக்கோ. ரொம்ப தாண்டா பண்ணுறான் பந்தா. என்ன ஃபுல்லாக ஐடியா? போடா. அவன் அப்படியே சோஃபி கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். பெயிண்ட் மூஞ்சி பாத்தியா என் பொண்டாட்டிய? சிமன், உனக்கு என்னடி? நான் ஒரு மாமா, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? சும்மா. இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட காமிக்கணும். வா 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 வா. சுபின், சிந்து. சிந்துவே தான், ஆனால் என் பொண்டாட்டியா? சிந்து, என்னது? அது வந்து அதான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிந்துவோட மாமா பையன் இங்கே படிக்கிறான்னு சொல்லி. அந்த மாமா நான் தான். சிந்துவோட ஒரே மாமா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை. நடிச்சலாம். சிந்து, உண்மையா? ஐயோ, சின்னப்பா, இடிஞ்சு போன போஸ்ட் மாதிரி நிற்கிற. சொல்றி. ஆமாம் சுபின், இவர் தான் என் மாமா. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறோம். கேட்டாச்சா? ஸோ இன்னையிலேருந்து இது யா ஃபிகரு. சலோ போடி, கிளாஸ் ரூம் போ. மாமா அப்புறமா பார்க்குறேன். லவ் யூ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். ஹேய் நில்றா, இங்கே பாரு. ஹலோ ப்ரொஃபஸர், என்ன அது என் ஃபிகரு? ஏன் முன்னாடி இந்த நோட்டை பார்த்தீங்கல்ல, அதான். அப்போ உனக்கு தெரியும் நான் சிந்துவை? தெரியும்யா, நீ பண்ணுறதும் தெரியும், நீ என்ன வேலை பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும். சிமன், என்ன நீ? இன்னும் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா கூடிய சீக்கிரம் ஆகும். பாடா. ஓகே, அவளை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கலன்னு வச்சுக்கோயேன், செகண்ட் ஆப்ஷனாக நான் இருப்பேன். யோ போயா அப்படின்ட்டு ஜிமின் அங்கேருந்து போகிறான். ஓகேடா, இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்னு நினைக்கிறேன். அப்புறம் தயவு செஞ்சு யாரும் இதுக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட் கேட்காதீங்க. இது என் ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் இருக்காது. அடுத்தடுத்து நான் ஒன் ஷாட் எனக்கு மைண்டில் வரதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். ஸோ அக்கா, இது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இல்லை, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுட்டேன். ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ யாரும் வந்து ஸ்பெஷல் பார்ட் வந்து கேட்காதீங்க. சரி, ஓகேடா, நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். பை. அப்புறம் லாஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டு சோஜுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சூபின்னு மாற்றிருப்பேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே?